உடனே பின்னங்கி கண்ணோடே வாத்தியம் மேல் வெட்டு ஜெயத்தோடே உடனே மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை சோதரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை சோதரிப்போம். என்னைய ஆனந்தம் என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்னைய ஆனந்தம் என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை ரட்சித்து மீட்டுக்கொண்டு ஒரு பிள்ளைகளாக மாற்றிவிட்டார். ஒரு நாளில் நான் பரலோகத்தில் செல்லுவேன். அங்கே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து ஆனந்த களிப்போடு நம் நாள் காலமாக நாம் அவரை ஆராதிப்பேன் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு இந்த பாடலை எழுதியிருக்கிறான். அதனால இந்த உலக சந்தோஷம் எனக்கு நிகரல்ல. அந்த பரலோக சந்தோஷத்தை வாஞ்சித்தவனாக, என் பாவ மன்னிப்பை நான் பெற்றவனாக, என் ஆண்டவர் ஒரு நாள் வந்து அழைத்து செல்வார் என்ற விசுவாசத்தோடு இந்த பாடலை அவன் பாடியிருக்கிறான். நமக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை, ஒரு விசுவாசத்தை ஆண்டு தந்திருக்கான நன்றி சொல்லுமா இல்லையா? ஒரே ஒரு பாடலில் ஒரு அடியை மாத்திரம் பாடி நம்மத்தில் வந்திருக்கான ஊழியக்காரர்கள் கையில் நான் கொடுக்க விரும்புகிறேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவருக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஏனண்டா என்னோடு அவர் வாழ்வது மாத்திரமில்லை, என் வாழ்க்கையில் நன்மைகள் செய்திருக்கிறார். பல வேளையில் நான் நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், கண்ணீரோடு காணப்பட்டேன், வியாதியஸ்தனாக காணப்பட்டேன். என்னை கைவிடவில்லை. என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார். என்னை அவர் நடத்தி வசந்தார். என்ன எல்லா தேவைகளையும் சந்தித்தார். எனக்கு பரிகாரியாக இருந்து மட்டும் நடத்தினார். ஹல்லேலூயா. இந்த பாடலை உற்சாகத்தோடு நான் பாடி நம்ம ஆண்டவர் மயப்படுத்தி அப்படியே ஊழியக்காரர்கள் கையில நான் கொடுக்க முடியாது வாஞ்சிக்கிறேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. முழு உள்ளத்தோடு உன்னாமம், முழு உள்ளத்தோடு உன்னாமம் பாடி புகழுவேன். நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கீரே. பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே,
இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். ஒரு அடியை மாத்திரம் பாட போறோம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக மாத்திரமல்ல, உமது அன்பை நான் எடுத்து ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு நான் சொல்லுவேன். மாத்திரம் உமது அன்பை நான் குறித்து ஓயாமல் பாடுவேன். எத்தனை நாள்ல எப்படி தீர்மானம் எடுக்கிறீங்க? அந்த தீர்மானத்தோடு அந்த அடியை எழுந்து நின்று பாடுமா? ஹல்லேலூயா. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன், ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. இன்னும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சி நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். சும்மா காட் பிளஸ் யூ அதெல்லாம் வேணாம், அது டெய்லியும் சொல்கிறது தான். ப்ரைஸ் தி லார்ட் அதுவும் ஓகே. அது இல்லாமல் பெஸ்ட்டாக அவங்கள பார்த்த உடனே ஒரு நல்ல சொன்னீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சிரிக்கிறீங்க, சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எங்கள் சர்ச்சில் சொன்னால் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவர் சொல்லுவாங்க. கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். இப்படி சொன்னா கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் ஒருத்தரை ஷோல்டரில் தட்டி சொல்லுங்க, அவர் ரொம்ப நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. தைரியமாக தட்டுங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் ஹஸ்பண்ட் ஷோல்டரில் நீங்கள் தட்ட முடியும். வெளியே போய் தட்டினீங்கன்னா அவர் திருப்பி உங்களை தட்டு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சத்தமா, உற்சாகமா, பலமா, ஆரோக்கியமா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வருது. ஹல்லேலூயா. அநாதி தேவன் உன் அடைக்கலமே. ஏ மேஜர் நினைக்கிறேன், பிடிச்சுவாங்க. ஹல்லேலூயா. உங்களோடு இணைந்து ஆராதிப்பதற்காக ஆண்டவர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். உங்களை விட அதிகமாக நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஆமென். இப்படி ஒரு அருமையான ஆராதனை, ஊழியம், போதகர், அருமையான ஜனங்கள் மத்தியிலே எங்களை கர்த்தர் கொண்டு வந்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆமென். உண்மையாக நீங்களும் சந்தோஷப்படுறீங்கன்னா உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்ட போகிறோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. நல்லா தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டலாமா? எடுத்துக்கொண்டார் தூய தேவ அன்பு, காருண்யத்தாலே எடுத்துக்கொண்டார் தூய தேவ அன்பு.
அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. ஆமென். கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. சொல்லாமா? கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவா என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்னா ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். உங்களை பார்த்து இன்னைக்கு நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆண்டவர் உயர்த்த வந்திருக்கிறோம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க உங்களை ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து நல்லா வெளிப்படையா கரங்களை தட்டி உற்சாகமா பாடுங்க நான் சொல்லவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒருத்தங்களை கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். ஆமென். கையை பிடிச்சி ஒருத்தங்களை பார்த்து சொல்ல போலுங்க, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே. அவ்வளவுதானா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே. எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த பல்லவி அப்படியே தொடர்ந்து பாடுவோம். ஸ்தோத்திரம். தேவ நாமத்தை நாம மகிமைப்படுத்தலாம். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென், ஸ்தோத்திரம். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். அதிக மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்போ ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவா என்றென்று உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. நல்லா பலமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. Thank you, Lord. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவகளா. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவகளா. சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவான், சந்ததம் மகிழ்ச்சி அடைவான். சீயோன் பர்வதம் சத்தமா சந்ததம் மகிழ்ச்சி அடைவான். இந்த தேவா என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அழகா வேதத்திலே அவர் ஸ்தோத்திரம் வசனத்தில் எழுதி வச்சிருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த ஆமென் ஸ்தோத்திரம் வெளிப்பாடுகளை, பூமியின் குடிகளை எல்லாம் கர்த்தரை
கம்பீரமாய் பாடுங்கள். ஹalleluya. மகிழ்ச்சியோடு. எப்படி பாடணுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எப்படி? கொஞ்சம் மகிழ்ச்சியா தான் சொல்றது. ஆமென். ஹalleluya. பக்கத்துல பார்த்து மகிழ்ச்சியோட அப்படின்னு அவங்க பயந்துருவாங்க. ஆமென். உங்க மகிழ்ச்சியும் காட்டணும். ஆமென், ஆமென், ஆமானா ஆமென். ஹalleluya. மகிழ்ச்சியோடு அப்படி நிறுத்தல. அவர் சொல்றார் ரொம்ப அழகா. ஹalleluya. அதோடு கூட நிறுத்தாம அப்படியே கம்பீரத்தோடு கூட ஆண்டவரை நாம பாடணும் என்று அவர் சொல்லுகிறார். ஹalleluya. மகிழ்ச்சியோடு, கம்பீரத்தோடு, புகழ்ச்சியோடு தேவநாமத்தை நாம தொடர்ந்து அப்படியே மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை உயர்த்துவோமா? ஹalleluya. Thank you Jesus. ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம். நல்ல வாயை திறந்து, அப்பா நீர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர். ஹalleluya. சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று கேராவின்கள், சேராவின்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது போல தேவ பிள்ளைகளாய் நாமும் தேவ சபையாய் ஷாலோம் சர்ச், ஆமென், ஸ்தோத்திரம், ஷாலோம் தேவ சபை இன்றைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஹalleluya. ஓ, இந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஹalleluya. கர்த்தர் இந்த வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்த பாதைகளை, ஆமென், ஸ்தோத்திரம், ஹalleluya. கொஞ்சம் திரும்பி பார்த்தா எவ்வளவோ ஆச்சரியங்கள், எவ்வளவோ மகிமை, எவ்வளவோ பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறாரே. அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya, 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 ஹalleluya. மகிமையின் தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். ஓ, உயிர் தெழும்போது ஹalleluya ஆண்டவரே, ஓ நோக்கி மகிமை அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தவரை இந்த பல்லவி, இந்த பாடலை கூட நம்ம பாடி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உயிர் தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவே, நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவே, நீதியில் நிலைத்திருந்து, கரங்களை தட்டி பாடுவோம், உம் திருமுகம் நான் காண்பேன். ஆமென். உயிர் தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவே, தேவனே நீரின் தேவன், அதிகாலமே தேடி வந்தே. தேவனே நீரின் தேவன், அனுதினமும் தேடி வந்தே. நீரின்றி வறண்ட நிலம் போல் ஏங்குகிறேன் தினம் உமக்கா. நீரின்றி நிலம் போல் ஏங்குகிறேன் தினம் உமக்கா. Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது சாயலால் திருப்தியாவே. ஜீவனை விடவும் அன்பு அது எத்தனை நல்லது. ஜீவனை விடவும் அன்பு அது எத்தனை நல்லது. புகழ்ந்திடுமே என் உதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளம். புகழ்ந்திடுமே என் உதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளம். ஹalleluya. ஓசன், கரங்களை அசைத்து பாடுவோமா? ஓசன்னா, ஹalleluya, ஓசன்னா, ஹalleluya, ஓசன்னா. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவே. உயிர்
என் ஆன்மா அருண் சுவை உண்பது போல திருப்தியாகும் என் ஆன்மா. ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா. நீதி நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் எழும்போது உம் சாயலம் திருப்தியாவே. படுக்கையிலும் உம்மை நினைப்பேன், ராஜாவத்தில் தியானம் செய்வேன். படுக்கையிலும் உம்மை நினைப்பேன், ராஜாவத்தில் தியானம் செய்வேன். தொடர்ந்து நடந்து வளர்வேன். ஆமென். துணையாளரே உம் நிழலை தொடர்ந்து நடந்து வளர்வேன். ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா. நீதியில் நிலைத்திருந்து தெய்வமே உன் திருமுகம் நான் நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? உயிர் எழும்போது உன் சாயலால் திருப்தியாவே. One more time. நீதியில் நிலைத்திருந்து ஆவியானவரே உன் திருமுகம் நான் காண்பேன். உயிர் எழும்போது உன் சாயலால் திருப்தியாவே. அப்படியே உள்ளத்தினாலத்திலிருந்து ஒரு சில நிமிஷம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியை எடுப்போம். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். விடுதலையின் ஆண்டாய், விடுதலின் வெற்றியின் ஆண்டாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார். நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் சத்தத்தை உயர்த்தி ஆமென். Thank you Jesus. இன்னும் சிலர் மௌனமா இருக்கீங்க. ஆண்டவரை உயர்த்துவது நல்லது. ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துவது நல்லது. தெய்வ பிரசன்னம் நமக்குள்ள இறங்கி வரட்டும். ஒரு ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு மகிமை இந்த ஆலயத்தை மூடுவதாக. ஓ ரீமா சாந்துடே ரிபினியா. நல்ல சத்தத்தை உயர்த்துவோமா? மெதுவா கரங்களை தட்டி அப்படியே ஆண்டவரை ஆராதிப்போமா? ஆவியானவரே we worship you Lord. ஷாபோரா ஹந்துடே. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே பக்தியோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஆமென். எஸ் ஃபாதர், உங்களை நாங்க நேசிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுவீங்களா? அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன். We love you Jesus. Oh hallelujah. Oh ramama shantude. ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம். Oh ramama la hatude. Blood of Jesus. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை இந்த இடத்துல தெளிக்கிற ஆண்டவரே, எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்டு போவதாக. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. ஐயா அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா, இங்கே அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். எல்லாரும் சபையார் இணைந்து ஐயா அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. என்ன அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. இயேசுவா இன்று அசைவாடு, அசைவாடு ஆவியான
blood of Jesus. அப்படியே இன்னும் சில நிமிஷங்கள் ஆண்டவர் உயர்த்துவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சின்ன பிள்ளைங்க கூட ஆண்டவரை துதிக்கலாமே. ஆமென். எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் நம் தேவன், எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறாரே. இவ்வளவுதானா நம்முடைய பலன்? முழு பலத்தோடு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. நல்ல தேவ பலத் தந்திருக்கிறாங்க, முழு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு. நல்ல கரங்களை தட்டி சந்தரா துடே ஓரியந்தரா துடேரி சக்கரா ஓரியந்தரா நாரா ஷேரியந்தரா blood of Jesus. Hallelujah, Jesus. இன்னும் ஹalleluya. ரீமா மலஹத்துலே. ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறாரே, ஆண்டவர் உங்களுக்கு வரங்களை தந்திருக்கிறாரே, பயன்படுத்துவோமா? அப்பா உமக்கு நன்றி. ஹalleluya, ரிஹந்துடேரியா. ஹalleluya. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஐயா ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். கரங்களை தட்டி ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ வல்லவர், தேவனே நீ நல்லவர். ஜீவ தண்ணீரோடு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐயா ஜீவ தண்ணீரோடு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவமான மக்களின் ஐயா, பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவமான மக்களின் ஐயா, பாதகர் பாவம் போக்கவே, பாதகர் போக்கம் நீங்களோ. ஐயா பாதகர் பாவம் போக்கவே, பாதகர் போக்கம் நீங்களோ. இயேசுவே இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ சத்தமா ஆமென். இயேசுவே நீ வல்லவர், இயேசுவே நீ நல்லவர். ஜீவ தண்ணீரோடு ஊற்றிலே எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜீவ தண்ணீரோடு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. நல்ல சத்தமா. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. வந்த மக்களே நேச ஆவி வீச செய்யுமே. வந்த மக்களே நேச ஆவி வீச செய்யுமே. இயேசுவே இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே ஆமென். இயேசுவே நீ வல்லவர், இயேசுவே இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ ஹல்லேலூயா. இயேசுவே நீ ஜீவ தண்ணீரோடு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐயா ஜீவ தண்ணீர். ஹல்லேலூயா. மெதுவாண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துவோமா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திர ஆண்டவரே, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர பலி இடுகிறவன்
பிதாவை மகிமைப்படுத்துகிறான். ஹalleluya. Amen. Yes Father, we worship you Lord. தேவ பிரசன்னத்தை உணருங்க. இந்த இடம் ஏதோ ஒரு இடம் இல்ல, ஆண்டவர் அசைவாடுகிற ஒரு ஸ்தலம். ஹalleluya. தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் கூடி வந்து அவரை நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அவர் நாமத்திலே கடந்து வருகிறார். ஹalleluya. ஏதோ நேரத்தை வீணாக்கவோ ஆமென் ஸ்தோத்திரம் வரவில்லை. அப்பாவை உயர்த்த கொஞ்சம் கூட உயர்த்துவோமா? 100% ஆமென். ஓ ஹalleluya. இன்னும் சத்தத்தை எல்லாரும் சகோதர சகோதரிகள் தேவ பிள்ளைகள். எஸ் ஃபாதர், we worship you Lord. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். ஓ ஹalleluya. 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 Hallelujah, Hallelujah, Hallelujah. எல்லாரும் இணைந்து Hallelujah, Hallelujah, Hallelujah. அன்பரும் நீரே, ஆதாரம் நீரே, உம்மை நான் ஆராதிப்பேன். இன்பமும் நீரே, ஈடில்லா நேசரே, உம்மை நான் ஆராதிப்பேன். அன்பரும் நீரே, ஆதாரம் நீரே, உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே, இன்பமும் நீரே, ஈடில்லா நேசரே, உம்மை நான் ஆராதிப்பேன். உம்மை நான் ஆராதிப்பேன். என் இயேசுவே, உம்மை நான் ஆராதிப்பேன். என் தெய்வமே, உம்மை நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா. சபையே அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். எல்லாரும் ஒரே விஷயம். அல்லேலூயா, 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 ஆமென். கரங்களை உயர்த்துவோமா? அல்லேலூயா, 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 ஆமென். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஐயா உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. Thank you Lord. அப்பாவை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆமென் ஸ்தோத்திரம். அவரை பார்த்து ஏசப்பா, உண்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களை நாங்க நேசிக்கிறோம் ஆண்டவரே. We love you Jesus. Oh shature oriandarana shivalavo orimamala rahature rishadaraduda marashikanture. Mighty Jesus. Hallelujah, hallelujah.
அல்லேலூயா ஆமென். ஒரே குரலா எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா 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 ஆமென். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம் சுவாமி, உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படியே கரங்களை ஒரு நிமிடம் உயர்த்துவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. உங்கள் முடிவை துவக்கத்திலே அறிந்திருக்கிறார். He knows your end from the beginning. நீங்க எங்க போவீங்க, எங்க முடிப்பீங்க, என்ன செய்வீங்க, கர்த்தர் அறியாமல் தலைமுடி கூட கீழே விழாது. உங்களை ஜெயமாய் நடத்துவார். அடுத்த அளவுகள் உங்கள் குடும்பத்தை நோக்கி வருகிறது. இழந்தவைகளெல்லாம் கர்த்தர் 7 மடங்காய் திருப்ப போகிறார். கால் வைக்கிற இடத்தெல்லாம் அசைவுகளை கர்த்தர் ஏற்படுத்துவார். நீங்கள் ஜெயத்தை காண வேண்டிய பொற்காலம் வந்தாச்சு. This is your time. This is your season. இது உங்க காலம், இது உங்க பொற்காலம். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக இன்ப நிறைவுகளை கர்த்தர் கட்டளையிடும் மகத்துவமான நேரங்கள் உங்கள் குடும்பத்தை நோக்கி வருவதை இயேசுவின் நாமத்தில் நான் அறிவிக்கிறேன். இதுவரை கண்டிராதவைகளை காணக்கூடிய மகத்துவ சமயங்கள் உதித்து வருகின்றன. கரங்களை தட்டி ஆமென் என்று 3 முறை சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை மேல உயர்த்துவோமா? Thank you Lord, we worship you, we give you honor, we give you praise. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உமக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. To him who is seated upon the throne, to him be glory, dominion and power forever and ever. Amen. Hallelujah. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உன் கிருபை என்றும் உள்ளது. உங்க திருப்பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மகத்துவமாய் எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்கார்வீர்களா? Thank you so much. இந்த நாளுக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கனத்துக்குரிய சர்ச் ஆஃப் ஷாலோமுடைய தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் ஐயா அவர்களுக்கும், உடன் ஊழியர்களுக்கும், சபை மூப்பர்களுக்கும், சபையாருக்கும் நன்றி சொல்லி, இன்று தொடங்கி அடுத்த 2-3 நாட்கள் திங்கட்கிழமை வரைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய மட்டுமல்ல, ஊழியம் கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். பல ஆண்டுகள் ஊழியம் செய்தாலும் எல்லாவற்றிலும் தேறினவர்கள் என்று ஒரு நினைப்போட, ஒரு நக்களோடு வரவில்லை. ஆமென். நான் எப்பொழுதுமே கற்றுக்கொள்ளவும் பார்க்கவும் இன்னும் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு தான் ஊழிய பங்கில் நடந்து கொண்டிருக்கிறேன். நல்ல இந்த சமயத்தை நீங்கள் எனக்கும் ஏற்படுத்தி தந்த கிருபைக்கு நன்றி. பொதுவாக என்னுடைய திருச்சபை விட்டு எங்கே போனாலும் நான் சண்டே வந்துடுவேன். நீண்ட ஒரு இடைவேளைக்கு பின்பு என்னுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இழப்பது பஹ்ரைனுக்காக தான். பிகாஸ் ஐ லவ் மை சர்ச். நேற்றைக்கு எல்லாரும் உங்கள் பாஸ்டரை சொன்னது போல் எங்கள் சபைக்கு நான் தான் டேடி. ஆமேன். டேடி மட்டும் அல்ல, நல்ல அம்மா. ஆமேன். நான் அம்மா மட்டுமல்ல, நல்ல மாமியார். கட்டி ஆண்டவர்கிட்ட விட்டுருவேன். ஆமேன். So I lead the church in freedom, liberty and the grace of God. கர்த்தர் நல்லவர். நேரம் நமக்கு சுருக்கம். ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள். நாங்கள் நினச்சா எங்கள் ஊரில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் இழுத்துட்டு போவோம். ஆமேன். இங்கே இழுத்துட்டு போனால் நம்மளை இழுத்து வெளியே கொண்டு போயிடுவாங்க. ஸோ ஐ க்ளோஸ் இம்மீடியட்லி. மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்லி கடைசியில் கர்த்தர் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த வருஷம் 2017 முடிவதற்கு முன்பு செல்வ மகத்துவத்தில் எழும்புவேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லாதவங்களுக்கு இருக்கிறதும் போயிடும். ஒன் மோர் டைம். ஹவு மெனி ஆஃப் யூ பிலீவ் தட் வேத புத்தகம் நம்மை ஐஸ்வர்யவான்களாய்த்தான் இருக்க வேண்டும் என்று பாவிக்கிறது? ஆமேன். நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறவங்க இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்படிதான் வேதம் நம்மை குறித்து விரும்புகிறது. வேதத்திலிருந்து ஒரு ஆழத்தை உங்களுக்கு சொல்லி நான் இன்றைக்கு இப்படி முடிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தையை கேட்ட நீங்க எல்லோரும் இந்த எழுப்புதல் கூட்டத்திற்கு பின்பாக வேற வழியே இல்லை, நீங்க நல்லா தான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில எல்லாம் உங்களுக்கு நலமாகவே முடியும், எல்லாம் உங்களுக்கு நலமாகவே இருக்கும். இதுவரைக்கும் தொட்டதெல்லாம் வம்பா இருந்தது, இனி நீங்க தொடுவதெல்லாம் ஆமென் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஏன் அப்படின்னா வேதத்தில் ஒரு ஆழம் உண்டு. எவ்ரி ரிலேஷன்ஷிப் in the Bible or with God is based upon a covenant. தேவன் மனிதனோடு கூட செய்யக்கூடிய எல்லாவற்றையும் ஒரு காரணத்தால் தான் செய்கிறார், உடன்படிக்கையின் நிமித்தமாய் மட்டும்தான் செய்கிறார். ஆதாமோடு உடன்படிக்கை செய்தார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், நோவாவோடு உடன்படிக்கை செய்தார். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆமென். கவனன்ட், அக்ரிமெண்ட், டிரான்சாக்ஷன் விளக்கி சொல்ல நேரமில்லை, நீங்கள் புரிந்து கொள்ளுகிறவர்களாகையால் விரைந்து ஓட விரும்புகிறேன். தேவனோடு கூட இருக்கிற உடன்படிக்கை தான் நீங்கள் எப்படி வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிக்கப் போகிறது. ஆமென். ஒரு டார்கெட்டோடு இன்னைக்கு முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஸோ கவனன்ட் என்பது என்னுடைய செழுமைக்கும் என் எதிர்கால வெற்றிக்கும் மிக மிக முக்கியமானது என்பதனால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது உங்களுக்கு தேவை இருப்பதனால் உங்கள் தேவைகளை சந்திப்பார் என்பதை காட்டிலும், நீங்கள் அழுது புலம்புவதனால் உங்கள் தேவைகளை சந்திப்பார் என்பதை காட்டிலும், நீங்க கவுந்து விழுவதனால் உங்கள் தேவையை சந்திப்பார் என்பதை காட்டிலும், பரிதாபத்தால் உங்கள் தேவைகளை சந்திப்பார் என்பதை காட்டிலும், உடன்படிக்கையின் உரிமையோடு வந்தால் நீங்கள் செல்வ மகத்துவத்தில் வாழ்ந்திட முடியும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. மற்ற பங்குகள் இல்லை என்று சொல்லவில்லை. அழுகும் பங்குண்டு, ஜெபிக்கிற பங்குண்டு, முட்டிக்கால நிற்கிற பங்குண்டு. It all has its part, but there is one place where you can come in the covenant and with rights, உரிமையோடு கூட claim பண்ணுகிற ஒரு பங்கு இருக்குமானால் தேவன் உங்களோடு கூட செய்த உடன்படிக்கை மட்டும்தான். ஆமென். ஒரு வசனத்தை, உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தின் 18வது வசனத்தை சாதாரணமாய் உங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தை விளக்க விரும்புகிறேன். 8:18 உபாகமத்தின் புஸ்தகம். உன் கர்த்தராகிய தேவனை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். But thou shalt remember the Lord thy God, for it is he that giveth thee power to get wealth, that he may establish his covenant which he sware unto his fathers as it is this day. ஆண்டவர் சொல்றார், நீங்க என் பிள்ளைகளா இருந்தா, நான் உடன்படிக்கை செஞ்சிருந்தா, அவர் சொல்றார், செல்வத்தை சம்பாதிக்கிற பலனை நான் உங்களுக்கு தருவேன். செல்வத்தை சம்பாதிக்கிற பலனை அவர் தராராம். ஆமென். அவர் தராருன்னா அப்ப செல்வத்தை சம்பாதிக்க தான் சொல்றார். ஆமென். இல்லைன்னா அவர் செல்வத்தை சம்பாதிக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ப்ராஸ்பெரிட்டி பேச வரல, நீங்க முடிக்கும் போது நல்லா இருப்பீங்க. ஆமென். ஐ எம் நாட் அ ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர். ஏன்னா எங்க அப்பா பாஸ்டா இருந்து நான் வளர்க்கப்பட்டதெல்லாம் ரொம்ப எளிமையில். ஆமென். நான் கல்லூரிக்கு போகும்போது எனக்கு, நான் ஓப்பனா சொல்லிடுறேன், எனக்கு பயம் இல்லை. இன்ற நிலையில் இருந்தாலும் வந்த நிலையை மறக்காதவன். ஆமென். ஒரு பாய் ஒரு தலகாணி தான் எனக்கு இருந்துச்சு. ஆமென். அப்போ அதில் படுத்துட்டு ஒரு நாள் கேட்டேன், ஏன் ஆண்டவரே நீங்கள் எங்கள் அப்பா அவ்வளோ பீத்தலாக பிரசங்கம் பண்ணுறாரு, ஆமென், நான் ஏன் பாயில் படுக்கணும் அப்படின்னு ஒரு 30-35 ஆண்டுக்கு முன்னாடி கேட்டேன். நான் கேட்ட அந்த ஒரே கேள்விக்கு, ஆமென், எங்கள் அந்த பக்கத்து வீட்டில் மிலிட்ரிக்காருக்கு ஆண்டவர் டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டார். ஆமென். அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது அவர் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டாரு. ஆனால் பெரிய ஒரு தேக்கு கட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, பேக் பண்ண முடியல. என்கிட்ட கூப்பிட்டு கேட்டார், தம்பி இது உன் வீட்டுக்குள்ளே போட்டுப்பியான்னு கேட்டார். நான் சொன்னேன், நேற்றுக்கு தான் ஜெபம் பண்ணேன். ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும், உடன்படிக்கை பிள்ளைகள் சும்மா கலங்கினா போதும், கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் அந்த கட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்துக்கு பெஞ்சுன்னு நினைச்சேன். எங்கள் சர்ச்சு பக்கத்தில் மலையாள சமாஜம்னு ஒன்று இருந்துச்சு. ஒரே ஒரு நினைப்பு, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். 2 நாள் அவனுங்க அடிச்சுக்கிட்டானுங்க. ஆமென். போலீஸ் வந்து சீல் போட்டு போயிட்டாங்க. 4 பெஞ்சு வெளியே போட்டு போயிட்டாங்க.
அதுல இருந்து ஒரு பிரதர் சொன்னார், இந்த 4 பெஞ்சு சர்ச்சில் போட்டுக்கணும். ஓசியில சர்ச்சுக்கு 4 பெஞ்சு கிடைச்சது. எத்தனை பேருக்கு தெரியும்? உடன்படிக்கைன்னு ஒன்னு நிறைவுல வந்து நீ வாயை திறந்து கேட்டா போதும். கர்த்தர் செல்வத்தை எப்படின்னு கேட்காதீங்க, கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட நிறைவுள்ள உடன்படிக்கை. இந்த வார்த்தை நீங்க கூர்ந்து படிக்கும் போது முதல்ல சொல்றாரு, it is he that giveth the power to get wealth. பவர் என்ற வார்த்தைக்கு the wisdom, the ability, the know-how. இந்த செல்வத்தை எப்படி சம்பாதிக்கணுமோ, சம்பாதிக்க வேண்டிய பலன், வேண்டிய கிருபை, வேண்டிய ஞானம், வேண்டிய ஆட்கள் கர்த்தர் தருவார். இப்படி சொன்னா நீங்க ஆமீன் சொல்லணும். சரியான நேரத்துல சரியான நபரை சரியான இடத்துல சந்திக்க வைப்பார். தேவைப்பட்டா கிங்க கூட சந்திப்பீங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க, முடியும். ஆமென். Now first is he gives you the power. Power என்பது wisdom, know how. The person என்ன தேவையோ அதை செய்வார். 2 அவர் சொல்றாரு, he will give you wealth. அந்த wealth என்ற வார்த்தை நீங்க எபிரேய மொழியின் பின்னணியத்தில் பார்த்தா 1 கோடி 100 கோடி 50 கோடி எல்லாம் இல்லையா, எவ்வளவு வெல்த் தருவாராம்? உன்னால எண்ண முடியாத அளவிற்கு செல்வத்தை தருவாராம். ஒரு ஆமீன் மட்டும் சொல்லிடுங்க. ஏன்னா ஆமீன் இந்த வார்த்தைக்கு நீர் சொல்லுகிற வார்த்தையின்படியாக கடவுது. மீண்டும் ஒரு சொல்றார், செல்வத்தை சம்பாதிக்கிற பலனை தருவாரார். அந்த செல்வம் அல்ல அந்த வெல்த் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியின் அர்த்தம், it is not just a few crores or something that you can count. இப்படி சொன்னா புரியும் உங்களுக்கு. எந்த பேங்க்ல பணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாத அளவுக்கு கர்த்தர் வைப்பார். ஆமீன் சொன்ன உங்களுக்கு வெல்த் என்ற வார்த்தை. ஆமீன். எதற்காக இதை தருகிறாராம்? that he may establish his covenant. ஆமென். யாருடைய உடன்படிக்கையாம்? அவருடைய உடன்படிக்கை நிலைப்படுத்தும்படியாய். யாருக்கு அவர் உடன்படிக்கை செய்தாராம்? முற்பிதாக்களுக்கு. ஆமென். பைபிளை பிட்டு படிச்சா ரொம்ப அழகானது. ஒன்று, அவர் உங்களுக்கு பலனை தருவார். என்ன பலனை தருவார்? செல்வத்தை சம்பாதிக்கிற பலனை தருவார். எதற்காக அந்த பலனை தருவார்? தம்முடைய உடன்படிக்கை உங்க வாழ்க்கையில் நிலைப்படுத்துவதற்காக. யாரோடு அந்த உடன்படிக்கை செய்தார்? முற்பிதாக்களோடு. ஆமென். யார் அந்த முற்பிதா என்றெல்லாம் நம்ம ஒரு நிமிஷம் பார்த்துட்டோம்னா நான் நினைக்கிறேன் நீங்க பஹ்ரைனே வாங்கிடுவீங்க. சரி, நீங்க சொன்ன ஆமீனுக்கு நீங்க கன்னியாகுமரி கூட வாங்க மாட்டீங்க. ஆல்ரைட், ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். சிலர்னா இப்படி பேசும்போது என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் சும்மா பணத்தை பத்திலாம் மக்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. பணம் வந்தா அவன் திமிராயிடுவான். ஆமென். பணம் வந்தா அவனுக்கு பெருமை வந்துடும். என்ன நல்லா பாருங்களேன், நான் உண்மையை சொல்றேன் அனுபவத்துல இருந்து. பணம் வர்றனால அவன் பெருமை ஆவறதில்லை, அது ஏற்கனவே பெருமை தான். பணம் வந்தனா அது வெளியே தெரியுது. இதுக்கு முன்னாடி பணம் இல்லை, அதனால அவரால் தன்னை காட்டிக்க முடியல. இப்ப வந்தோடனே வெளியே தெரியுது. அதனால யாரும் பணம் வருவதனால் பெருமை ஆவதில்லை. நான் பணத்தை நிறைய கண்டவன், நான் இன்னைக்கும் தாழ்மையா தான் இருக்கிறேன். ஏன்னா பணம் என்னை மாற்றவில்லை, என்னை சந்தித்தது என் அருள்நாதர் இயேசு. So இன்னைக்கு நான் சொல்ற பங்கு உடன்படிக்கையின் பங்கு. I did not come to teach you how to make money, அதெல்லாம் சொல்ல நான் வரல. ஆனா இந்த உடன்படிக்கை கர்த்தர் உங்க முற்பிதாக்களோடு செய்திருப்பாரையானால் 2017 முடியும் போது என் வாயின் சத்தத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற நீங்கள் வேற வழியே இல்லை, நீங்கள் நலமாத்தான் இருப்பீர்கள். நல்லா வராமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். நீங்க வெற்றி பூத்து தான் நடப்பீர்கள். நீங்க வாழல்ல தலையா தான் இருப்பீங்க. உங்கள் செல்வத்தின் அளவுகளை கர்த்தர் பெருகச் செய்வார். கையிட்டு செய்யும் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி, உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவ கன்றாய்த்தான் இருப்பார்கள். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். சீயோனிலிருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்குண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வசனம் அப்படிதான் உங்களை குறித்து சொல்லுகிறதுனால் அப்படிதான் நிறைவேறி தீர வேண்டும். பக்கத்துல ஒருத்தர் தட்டி சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. சொன்னவங்க இருப்பீங்க. ஆமென். It is he that gives us power to attain wealth, to establish his covenant. அதுக்கப்புறம் இந்த establish என்ற வேர்ட் அங்க எழுதியிருக்கு. அந்த establish என்ற வார்த்தைக்கு அர்த்தம் to perform, to confirm or to make good a promise. ஆண்டவர் சொன்னார்னா அதை செஞ்சு முடிப்பார். வலது கை கொஞ்சம் மேல உயர்த்துவீங்களா? நான் இப்படி சொல்ல போறேன், நேத்திக்கு சொன்னது சொல்ல போறேன். அடுத்த 12 மாதத்துல 12 மரத்தின் 12 கனிகளை கர்த்தர் தந்து எத்தனையோ வருஷம் இல்லாத அடுத்த அளவின் நிறைவுகளுக்கு உங்க குடும்பத்தை நடத்துவார் என்று இயேசுவின் நாமத்தில் நான் அறிவிக்கிறேன். நல்லா ஒரு ஆமென் தானே கேட்டேன், வேற எதுவும் நான் கேட்கவில்லை. ஆமென். God is a good God. He will establish his covenant with you என்று
வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட மகத்துவத்தை தருகிறார். இந்த உடன்படிக்கையை அவர் யாரோடு கூட செய்தார் என்பதை நான் சொல்லிட்டு ஒரே ஒரு பாட்டை நடுவில் பாடும்போது நீங்கள்லாம் ஆண்டவருக்கு அள்ளி கொடுக்கணும். ஆமென். எனக்கு இந்த சபையின் பேரே பிடிச்சிருக்கு, சர்ச் ஆஃப் ஷலோம். ஷலோம் என்றால் வரும் சமாதானம் அல்ல. எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். அங்கே சென்றால் அங்கே நிம்மதி இல்லை, அங்கிருந்து கொண்டு எங்கே நிம்மதி. அந்த நிம்மதி மட்டுமல்ல, ஷலோம் என்றால் சமாதானம் அல்ல. ஷலோம் என்றால் இரட்சண்யம், நித்திய ஜீவன், பொருளாதார செழிப்பு, குடும்ப வாழ்வு, வெற்றி, மகத்துவம், மேன்மை, எல்லாமே ஷலோம். ஷலோம் a well being. ஆமென். நான் சொல்றேங்க, ஷலோம்ல இருக்கிற நீங்களும் பூத்து குலுங்கிடுவீங்க. நீங்க சிலர்லாம் கண்டா போதும் நல்லா ஆயிருவாங்க. ஷலோம் மகத்துவமானது. ஆமென். ஆண்டவர் இந்த உடன்படிக்கையை மனிதனோடு செய்தார், ஆனால் அவர்தான் இந்த உடன்படிக்கை செய்தார். ஆமென். ஏன் அவர் இந்த உடன்படிக்கையை அவர் செய்தார் அப்படின்னா, மனிதர்கள் எல்லாரும் பொய்யர்கள். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. தேவன் ஒருவரே உண்மையுள்ளவர். பைபிள் says every man is a liar, God alone is faithful. ஆமென். சோ யாரு கூட உடன்படிக்கை செய்ய போறாரு? பொய் சொல்ற மனிதன் கூட. ஆமென். இவர் இன்னைக்கு ஒன்று சொல்வாரு, செவ்வாய்க்கிழமை வேற மாதிரி பேசுவாரு. இவரு கூட உடனே நீங்க சொல்லும்போது, பாஸ்டர் என்ன சொல்றீங்க? ஆமாங்க, நம்ம முற்பிதா ஆபிரகாம தான் சொல்றேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்ய போறாரு. அவர் கொஞ்ச நேரத்துல மனைவிய சிஸ்டர்னு போய் சொல்ல போறாரு. He has to make a covenant with somebody who will keep the covenant no matter what. ஆண்டவர் நினைச்சார், நான் மனிதனோடு உடன்படிக்கை செய்கிறேன், மனிதர்கள் எல்லாரும் பொய்யர்கள், அவங்க மாறிடுவாங்க, நாளைக்கு மாத்தி பேசுவாங்க. கொஞ்சம் தூரத்துல ஒரு பொய் ஒரு முறை சொல்லலாங்க, ஒரே பொய் 2 முறை சொன்னது எங்க தாத்தா அப்ராம். மீண்டும் போய் இன்னொரு ராஜா கிட்ட மனைவி சிஸ்டர். ஆமென். ஆனாலும் கர்த்தர் நீதிமான்களை கைவிடாத தெய்வம். சோ ஆண்டவர் பார்க்கிற இந்த உடன்படிக்கை நான் யாரோடு செய்ய வேண்டும் என்று நினைத்த ஆண்டவர் ஆபிரகாமை பிக் பண்றாரு. He knows Abraham will fail one day. He knows Abraham will break it one day. He knows that Abraham will one day leave what God said. ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் போகக்கூடிய சூழ்நிலை வரும் என்று தெரிந்தும் கர்த்தர் பலவீனமான ஒரு மனிதனை கூப்பிட்டு அவனோடு கூட உடன்படிக்கை செய்தார். எங்கே பார்க்கிறோம்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். குவிக்கா நீங்க ஸ்கிரீன்ல போட்டா, நான் படிச்சிட்டே போடா, உங்களுக்கு தெரியும், நேரம் நமக்கு ஆயிட்டு. After these things the word of the Lord came unto Abraham in a vision saying, Fear not, Abraham, I am thy shield and thy exceeding great reward. 2ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? என் பிள்ளை, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் என் வீட்டு வேலைக்காரன் தான் கடைசியான பிள்ளையா இருப்பானா என்று கேட்கிறார். 3ஆம் வசனம். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இது என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். அதற்கு அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவனுக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பவனே உனக்கு. நான் தமிழ் படிக்கலாமே, தமிழ் நான் பார்த்து படிச்சேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அடுத்த வசனம், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை என்ன உண்ணாமல் கூட. அவை முதல் ஒழுங்கா படிச்ச வர டஃப்பா இருக்கு. ஆமென் சொல்லி பின்பு அவளை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். எத்தனை பேர் தெரியும், ஆண்டவர் இல்லாதவைகளை இருப்பது போல் அழைக்கிறவர்? ஒரு நல்ல ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். நேரமில்லை. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவ்வளவுதான், நீதிமான் ஆயிட்டான். எத்தனை பேர் நீதிமான்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில கை மேல வரல, ஏன் தெரியல. இன்னொரு வாட்டி கேட்கிறேன், நீதிமான்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்து ஒருத்தர் தட்டி சொல்லுங்க, நீதிமான் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் சொல்லவே இல்லை, நமக்கு எதுக்குடா இந்த வம்பு அப்படின்னு. அந்த சிஸ்டர் கிட்ட நல்லா தெரியும். சரி, ஆண்டவர் உங்களை நீதிமான மாற்றுவது 4 பேர் பர்மிஷன் கேட்டு ஒப்பீனியன் கேட்டல்ல, அவர் உங்களை நீதிமான ஆக்குவது உங்கள் விசுவாசத்தினாலே. நீதிமான்கள் அவர் ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்து கர்த்தர் நானே என்றார். ஆமென். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன்? நான் எப்படி இதெல்லாம் பெற்றுக்கொள்வேன் என்று கேட்டான். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு
புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு. மிச்சத்தை நான் சொல்லிடுறேன். இந்த 3 மிருகத்தை கொண்டு வா, பறவைகளை கொண்டு வந்தார். இந்த 3 மிருகத்தையும் 2 வெட்டினோம், துண்டு துண்டா வெட்டினோம். 2 வெட்டிட்டு 2 சைட்ல போட சொன்னார். ஆமென். 3 மிருகங்களையும் 3 2 வெட்டி 2 பக்கத்தில் ரோ பை ரோ போட்டாரு. பறவைகளை கொன்றுட்டு அதை வெட்டவில்லை, சும்மா போட்டார். போட்டு நடுவுல ஒரு அயிலை போட்டுட்டு ஆபிரகாம் அங்கே நிற்கிறார். கொஞ்சம் மேல போவீங்களா? அடுத்த வசனம். பறவைகள் இத உடன்படிக்கை செய்ய போறார் தேவன். தேவன் சொன்னதை ஆபிரகாம் செய்கிறார். உடனே பறவைகள் வருது கொத்திட்டு போறதுக்கு. ஆபிரகாம் கல்லை தூக்கி அடித்தான். ஆமென். இன்னைக்கு நான் பேசுறதெல்லாம் நீங்க கேட்பீங்க. கர்த்தர் அதை செய்யக்கூடிய அசைவுகளை ஏற்படுத்துவார். நிச்சயமா உடன்படிக்கை உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அதை கொத்தி எடுப்பதற்கு சில பறவைகள் வரும். அங்கிருந்து சிரிக்காத, கல்லை தூக்கி அடி. நான் சொல்றேன், நீ வேற யாரும் அடிச்சிட போறீங்க. சத்ருவாகிய சாத்தான் உடன்படிக்கை நிறைவுகளை சுதந்திரியாதபடிக்கு அவன் வருவான். நீங்கள் இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நின்றால் அவன் ஓடி போவான். ஆமென். அடுத்த வசனம். And when the sun was going down, சூரியன் அஸ்தமிக்கிறது, ஒரு ஆழமான உறக்கம் ஆபிரகாமுக்கு உண்டாயிற்று. And a horror of great darkness fell upon him. ஒரு பெரிய காரிருள் உடனே மூடிச்சு. 2 பக்கம் மிருகம் போட்டிருக்கு, நடுவுல அயில், நடுவுல கேப் இருக்கு. And he said unto Abraham, know of sure that thy seed shall be a stranger in a land that is not theirs, and they shall serve them. எகிப்தில் இவர்கள் அடிமையா இருக்க போவதை ஆண்டவர் முன்னே சொல்கிறார். அடுத்த வசனம் 14ஆம் வசனம். And also that nation whom they shall serve will judge, and afterwards so shall they come out with great suffering. ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்றார், 430 வருஷம் உன் சந்ததி எகிப்தில் அடிமையா இருப்பார்கள். அடுத்த வசனம். And thou shall go to thy fathers in peace. ஆபிரகாமே, நான் உன் கூட உடன்படிக்கை செய்றேன். ஆனா உனக்கு தெரிஞ்சுக்கோ, நீ செத்து போயிடுவே. ஆமென். ஆனா நீ மரிச்சாலும் இந்த உடன்படிக்கை உனக்கல்ல. இந்த உடன்படிக்கை காலங்களில் பஹ்ரைன் என்ற நாட்டில் என் ரத்தத்தால் மீட்கப்படுகிற என் சந்ததியாருக்கு சொந்தமாகும். நான் அதை மட்டும் சொல்லிட்டா என்னுடைய ஊழியம் முடிஞ்சிடும் இன்னைக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? This is not only for you Abraham, you will die. Your Isaac will die, Jacob will die, Joseph will die. But this covenant is not just for you because you will die one day, but this covenant is for my children. And who are my children? Wait for 10 minutes, I will show you, and you can go home and you will be blessed and you will walk in the riches of God. You will arise in this nation of Bahrain. You will inherit the goodness of God. ஒரு ஆமென்லாம் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு ஏதோ ஒன்று மாதிரி தெரியுது இன்னைக்கு. ஆமென். And thou shalt go to thy fathers in peace, and thou shalt be buried in a good old age. அடுத்த வசனம். But in the 4th generation they shall come hither again, for the iniquity of the Amorites is not yet full. 17வது வசனம். And it came to pass, ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். And came to pass, when the sun went down, it was dark, and behold a smoking furnace and a burning lamp that passed between the 2 pieces of the cut animal. Amen. வெட்டி போடப்பட்ட மிருகத்தின் நடுவில் ஒரு மிகப்பெரிய பிரகாச அக்கினி ஜாலை தோன்றி நடந்தது. இது நடக்கும்போது ஆபிரகாம் தூங்குகிறார். அவன் மேல் ஒரு ஆழ்ந்த நித்திரை வந்தது. ஏன் கர்த்தர் அதை செய்கிறார்? ஆபிரகாம் பொதுவாக ஒரு உடன்படிக்கை செய்யும் போது, ஆங்கிலத்தில் சொல்லி தமிழ சொல்றேன், இட் இஸ் ஆல்வேஸ் the lesser that covenants with the higher, but here the higher covenants with the lesser. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பொதுவாக ஒரு உடன்படிக்கை, உங்க கிங் இருக்காங்கன்னா கிங்கு கூட கிங்குடைய ராணுவ தளபதி அவர் கீழே இருக்கிறவன் ராஜாவோடு உடன்படிக்கை செய்வார். லெஸ்ஸர் கிரேட்டரோடு உடன்படிக்கை செய்வார். ஆனா என் பைபிளில் கிரேட்டர் லெஸ்ஸரோடு உடன்படிக்கை செய்கிறார். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் மாற மாட்டேன் என் வார்த்தையில. நான் என்னைக்காவது இந்த வார்த்தையை மாத்திட்டேனா நான் கடவுள் கிடையாது. நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல. நான் பொய் சொல்லிட்டேனா நான் மனுஷனா மாறிடுவேன். நான் மாற முடியாது. ஆபிரகாம் மாறுவான், நான் அவனை நம்பல. ஆகையால் இந்த உடன்படிக்கை ஆபிரகாமை நீ செய்யக்கூடாது, நான் செய்கிறேன் என்று ஆபிரகாமில் ஆழ்ந்த நித்திரை வர வைத்து கர்த்தர் வெட்டப்பட்ட மிருகத்தின் நடுவில் நடந்து. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கப்புறம் எதா இருக்கா? 17க்கு அப்புறம் 18. நீங்கள் கணக்கில் புலியா இருக்கிறீர்கள். And in the same day the Lord made a covenant with Abraham saying, unto thy seed. அந்த வேர்டு நீங்க எழுதிக்கணும், மார்க் பண்ணிக்கணும். unto thy seed, உன்னுடைய வித்துக்கு, விதைக்கு இந்த தேசத்தை நான் தருகிறேன். எத்தனை பேர் இல்லாத போதே இருப்பேன்னு தர்றவர் என் ஆண்டவர் தான்.
ஒரு நாள் ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னார், கண்ணீர் எடுத்து பாரு, எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு கேட்டார். அவன் அப்படி பார்த்துட்டு சொன்னான், ஆவரேஜாக ஒரு மனுஷனுடைய கண்ணால் 20 கிலோமீட்டர் மேலே இருந்தால் தெரியும், அவ்வளோ தூரம் தெரியுது. அவசர பார்க்குற வரைக்கும் பார்த்துக்கோ, பார்க்க முடியாததெல்லாம் இமேஜின் பண்ணிக்கோ. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையே பார்த்துக்கிட்டு எனக்கு இவ்வளோ இருக்கு ஆண்டு சொல்ல, இவ்வளோ இருக்கிறது உண்மைதான். நீ இப்போ இவ்வளோ இருக்கிறது இந்த கண்ணில் பார்க்கலாம், ஆனால் இவ்வளோ இல்லாத அது இருக்கு பாரு, அதை நீ கண்ணில் பார்க்க முடியாது, உன்னுடைய இமேஜினேஷனில் தான் பார்க்கணும். எத்தனை பேர் அடுத்த 24 வருஷத்துல நீங்கள்லாம் பெரிய மகத்துவம் உள்ளவர்களாய் உங்கள் ஓட்டத்தை நல்ல ஜெயத்தோடு முதிர் வயதிலும் நான் மரணத்தை பேசல, ரிட்டையர்மெண்ட் சொல்றேன். எங்கள் ஐயாக்கு 70 வயது இப்போ. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? 70 + 24. ஆமேன். இன்னும் மகத்துவத்தோடு இன்னைக்கு நீங்க எல்லாரும் எனக்காக முடிவில் ஒன்று செய்யணும். அப்போ சொல்றேன், ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார், 19ஆம் வசனம் இருந்தால் காட்டுங்களேன்னா பரவாயில்ல. ஆமேன். ஓகே, நான் போக விரும்புகிறேன். அவர் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? God is good. ஆண்டவர் இந்த இடத்துல நிற்க வச்சு ஆபிரகாமோடு அவர் சொல்றார், நீ உடன்படிக்கை செய்யாத, நான் செய்கிறேன்னு அவரே இறங்கி நடந்தார். ஆமேன். அவருக்கு தெரியும் மனிதர்கள் மாறுவார்கள் என்று தெரிந்த ஆண்டவர் அவர் அந்த உடன்படிக்கையை செய்வதற்கு உண்மையுள்ளவராயிருந்தார். இப்போ உங்களுக்கு தெரியும், பிரமாணங்களுக்கு வரும்போது ஆண்டவர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, இனி இந்த சந்ததியில் ஆண் மகன்னு ஒருத்தன் பிறந்தான்னா அவர்களுக்கெல்லாம் விருத்த சேதனம் செய்யணும், சர்க்கம்சைஸ் பண்ணணும் அப்படின்னார். உங்கள் நாட்டில் அவங்க எல்லாருக்கும் தெரியாது. ஆமேன். பெண்களுக்கு கூடாது, ஆண்களுக்கு செய்யணும். ஏன்னா விருத்த சேதனம் செய்யப்படாத ஒருவன் இருப்பானையானால் அவனை கொன்னுடணும், இல்லை பாளையத்தை விட்டு வெளியே அமுச்சிடணும். ஏன் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நான் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள், ஆமேன், அது ஒரு வம்சத்தோடு நிற்கக்கூடாது. அந்த ரீப்ரொடக்ஷன் பிளெஸ்ஸிங் தலைமுறை 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 தலைமுறையாய் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். இப்போ நீங்கள்லாம் என்னை பார்க்கறது எனக்கு தெரியுது, நாங்கள்லாம் அந்த செயலியை பாஸ்டர் அப்படின்னு. நான் டாக்டரையும் கூப்பிட்டு வரவில்லை என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ரோமரில் பவுல் சொன்னார் 2ஆம் அதிகாரத்தில், என்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோமோ, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்களா? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கே உங்களை கர்த்தர் விருத்த சேதனம் செய்து விட்டார். சோ நம்ம விருத்த சேதனம் மாமிசத்துக்குரிய விருத்த சேதனம் அல்ல. நம்முடைய விருத்த சேதனம் எங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 28, 29 விருத்த சேதனம் ஆவிக்குரிய விருத்த சேதனம். கரங்களை உயர்த்தி நல்லா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சத்தமா ஒரு ஆமீன் சொல்லிடுங்களேன். ரோமர் 2, 28, 29 மன்னிக்க வேண்டும். ஆமீன். இந்த நியூ கவர்னன்ட்ல பிசிக்கல் சர்க்கம்சிஷன் அல்ல, நமக்கு ஆவிக்குரிய சர்க்கம்சிஷன். இப்போ உங்களை பார்த்து நான் தீர்ப்பு சொல்ல போறேன். என்னைக்கு நீங்க கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த நிமிஷமே நீங்கள் விருத்த சேதனம் செய்யப்பட்டீர்கள். பக்கத்து ஒருத்தரை தட்டி சொல்லுங்க, நான் ஆபிரகாம் சந்ததின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அடுத்த அளவு கர்த்தர் ஆபிரகாமை கொண்டு போறார். நேரம் எனக்குள்ள முடிக்கணும், நான் ஒரு பாட்டெல்லாம் பாடணும். ஆமேன் ஆமேன் சொல்ல மாட்டீங்களே, நான் சொன்ன ஆமேன் மட்டும்தான் கேட்டேன் அப்படின்னு. நல்லா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹே யா தட்ஸ் குட். ஆமென். இப்ப ஆண்டவர் 22ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை கூப்பிட்டு கேட்டார், ஆபிரகாமே, நீ கேட்ட நான் உனக்கு வாக்கு பண்ணின பிள்ளைய உனக்கு கொடுத்துட்டேன், அவன் பேர் ஐசக். ஆமேன். இப்போ நீ அவனை பலியிடுன்றார். ஆமேன். இவ சொல்றார், நான் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போய் இப்பதான் பூத்திருக்கேன். ஆமேன். இப்ப நீ வந்து என் பிள்ளைய கேட்கிறியே, நியாயமா? என்ன தெரியுமா அந்த டெஸ்ட்? எது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறியோ அதை கூட ஆண்டவர் கேட்டா கொடுப்பேன்னு சொல்ற ஒரு மனப்பாங்கு தான் கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர் உங்களை கேட்கிற ஒரு கேள்வி, ஆண்டவர் பிள்ளை எடுத்தாரா? எடுக்கவே இல்லை. ஆண்டவர் உங்க கிட்ட இருந்து எடுக்கிறவரே அல்ல. யோபுதை மட்டும்தான் கொஞ்சம் குழம்பி போய் நீர் தந்தீர் நீர் எடுத்தீர், அவர் எடுக்கவே மாட்டார். அவருக்கு உங்க நெக்லஸ் தேவையில்லை, அவருக்கு எதுவுமே தேவையில்லை, உன் முடி தேவையில்லை. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நீ கவுந்து உள்ளன்ற தேவையில்லை. உடன்படிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்றேங்க, வேற வழியில நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும் இங்க நல்லா ஆயிருவீங்க, நீங்க மேலதான் இருப்பீங்க. ஆமேன். இப்போ ஆபிரகாம் மோரியா மலைக்கு மேல போற 22ஆம் அதிகாரம் மேல போறாங்க. உங்களுக்கு கதையெல்லாம் ஷார்ட் பண்ணிட்டா நான் அதெல்லாம் சொன்னா நல்லா இருக்கும், பட் லெட் அஸ் கட் இட் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட்டர். ஆமாம், ஸ்வீட்டா பண்ணிட்டா நல்லது. அந்த ஐசக் பேரியரை தாண்டி மேலே போறார், கத்தி எடுத்து கொல்ல போகிறார். கொல்ல வேண்டிய நேரத்தில், கொலை பண்ண வேண்டிய நேரத்தில் கர்த்தர் and the angel of the Lord spoke the second time. ஆமென். எத்தனாவது வசனம் நீங்க கொஞ்சம் எனக்கு செக் பண்ணி, ஐ திங்க் கீழே 7 கிட்ட வரும். கர்த்தருடைய தூதன் 2வது முறை ஆபிரகாமை நோக்கி இப்படி சொன்னார்,
பிள்ளையாண்டான் மேல நீ கையை வைக்காதே. Lord called unto him and said, Abraham, Abraham, and he said, here am I. ஆமென். அதையும் தாண்டி நினைக்கிறேன், you can go further. ஆண்டவர் இப்போ வாக்குத்தத்தங்களை சொல்றார். blessing I will bless you, multiplying I will multiply you. மரியாமல்ல ஆண்டவர் சொல்றார், ஏய் ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நீ ஆசீர்வாதிக்கப்படுவே, உன்னை நான் பெருக செய்வேன், நீ சத்துருக்களின் வாசல்களை மிதித்து நடப்பாய். ஆமென். and thy seed shall possess the gate of his enemies. இப்போ வாக்குத்தத்தத்தை உடன்படிக்கை கர்த்தர் மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். ஆபிரகாமே, உன் ஐசக்க புடுங்கணும்னு நினைச்சேன், நீ அதை கூட கொடுக்க ரெடியா இருக்க. இப்ப நான் சொல்றேன், என் வாக்குத்தத்தத்தை உனக்கு உன் சந்ததிக்கு உறுதி செய்றேன். நீ மரிச்சு போனாலும் உன் சந்ததி சத்துருக்களின் வாசல்களை மிதிப்பார்கள். உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்ல போறேன், நீங்க எங்க போய் இந்த நாளைக்கு பின்பு நின்றாலும் வழி இல்லாத இடத்துல கர்த்தர் ஒரு வழியை ஏற்படுத்துவார். இயேசு சொன்னார் இந்த வார்த்தையை, இந்த கல்லின் மேல் என் சபையை, சபை என்பது ஒரு பில்டிங் இல்லைங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆளாளுக்கு ஒரு கோபுரத்தை கட்டி வச்சிருக்கான். லண்டன்ல இன்னைக்கு கிளப்பா பப்பா மாறிடுச்சு. சபை என்பது கட்டிடம் அல்ல, நீங்களும் நானும் தான் சபை. இந்த கல்லின் மேல் பஹ்ரைனில் இருக்கிற ஷாலோம் சபை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. உங்களை பார்த்து நான் ஒன்று சொல்ல போறேன், நீங்க ஆமேன்னு சொல்லுங்களா? உங்க சந்ததியார் சத்ருவின் நகர வாசல்களை உடைத்து உள்ளே செல்வார்கள். நிறைய பேர் போக முடியாத இடத்திற்கு உங்கள் சந்ததிகள் மிதித்து ஏறுவார்கள். ஆமீன் சொல்லிட்டே வாங்களேன். உங்க பிள்ளைகள் இந்தியாவின் அறிவாளிகளின் பட்டியலில் பெயர் பெறுவார்கள். இன்னொன்னு சொல்லிட்டு ஆமீன் சொல்லிட்டே இருக்கணும், நேரம் இல்ல. உங்கள் பிள்ளைகள் பில்லியனர்ஸ் லிஸ்ட்ல வருவாங்க. ஆமீன் சொன்னா அம்மாக்கு இருக்கும். ஆமீன் தானேங்க கேட்டேன் நானு. உங்க பிள்ளைங்கள்லாம் அறிவாற்றலில் சிறந்தவர்களாய் மாறுவார்கள். யூதர்களுக்கு மட்டுமல்ல, புறஜாதி திருச்சபையா இருக்கிற உங்களுக்கு சொல்றேன், உங்கள் சந்ததி இந்த பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களை மிதித்து ஏறுவார்கள். இந்த வார்த்தைக்கு நீங்க ஆமீன் சொல்லியே தீரணும். மான் கால்களை போல அவங்க கால்களை மாற்றி ஆமேன் உயர்ந்த ஸ்தலங்களை மிதித்து ஏறுவார்கள். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஆமென். நியூ லைஃப் சர்ச்சா மாத்தணும்னு ஆசை எனக்கு. சும்மா சொன்னேன், அவரெல்ல சொல்ல மாட்டீங்களா? God said, because you have done this, I swear, நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், நான் உனக்கு ஆணையிடுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். நகர வாசல்களை மல்டிப்ளிகேஷன் தான், அடிஷனே கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் தெரியும் இந்த நாளைக்கு பின்னாடி நீங்க மல்டிப்ளை ஆயிருவீங்க? இயேசுநாதர் ஒரு முறை சீஷரை பார்த்து சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் தாயையோ தகப்பனையோ சகோதரனையோ சகோதரியோ ஏதாவது விட்டுருந்தீங்கன்னா, 1 மணி நேரம் இன்னைக்கு வேலையை விட்டுட்டு ஷாலோம் சர்ச்சில் பிரசங்கிக்க வந்திருந்தீனா, ஆமேன், நான் உனக்கு என்ன தருவேன்? தாய்மார்களை தருவேன், தகப்பன்மார்களை தருவேன், சகோதரர்களை தருவேன், சகோதரிகளை தருவேன். நல்லா படிச்சு பாருங்க, மனைவிகள்னு போடவே இல்லைங்க. பைபிள் ரொம்ப கரெக்ட், பர்ஃபெக்ட்லி சொன்னார். மனைவிகள் அப்படி சொல்லலை, தாய்மார்கள், தகப்பன்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள் என்று சொல்லி, இப்பொழுது now இம்மையில இப்பொழுது நான் உங்களுக்கு 100% இன்ட்ரெஸ்ட் தருவேன். HDFC பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் எங்க ஊர்ல 7.5%. ஆமென். ICICI 8%, விஜயா பேங்க் 75%, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் 7.5%. 100% இன்ட்ரெஸ்ட் தர ஒரே பேங்க் எங்க பரலோக பேங்க் மட்டும்தான். ஏன்னா இப்போ காணிக்கை எடுக்க போறோம் கொஞ்ச நேரத்தில். எனக்கு இல்லை, ஷாலோம் சர்ச்சுக்கு ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ ஆண்டவர் தம்முடைய மகத்துவமான அங்க இந்த உடன்படிக்கை அசையாது நம்புறவங்க யாரும் ஆமென் சொல்ல முடிச்சிட்டேன். எனக்கு நேரம் இல்லை, நல்ல ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? When God begins, when you begin to understand the covenant and you come under the Abrahamic covenant and walk in there, நான் சொல்றேங்க, உங்களை எவ்வளவு அழுத்தினாலும் நீங்க மேல வந்துருவீங்க. என்ன எவ்வளவோ அழுத்தி பார்த்துட்டாங்க, அழுத்த நான் மேல தான் வரேன். நான் ஒரு நாள் ரோட்ல போயிருந்தேன், 4 நாய் நிக்குது ரோட்ல. நான் பாட்டு என்னுடைய வழியில ஓரமா போயிட்டு இருக்கேன், 4 நாய் என்னை பார்த்து கொலைக்குது. நான் கேட்டேன், ஏன் என்னை பார்த்து கொலைக்கிறேன்? நாங்க நாய் எங்க கொலைப்போம் அப்படின்றான். நான் சொன்னேன், நீ நாய், நான் பாஸ்டர், நீ கொலை, நான் போறேன்னு போய்விட்டேன். வராமேன்னு சொல்ல
So many things come against us to put us down, to keep us down. ஆனா சொல்றேன், உடன்படிக்கை புள்ளையே, உன்னை எவனாலும் அழுத்தி வைக்கவே முடியாது. நீ வாளல்ல தலையா இருப்ப, நீ கீழல்ல மேலா இருப்ப, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். சூனியம் கீனியம் வச்சானா அவன் காலி. ஏன் ஆமென் சொல்லல நீங்க? அதுக்கு உடனே தகடில் வச்சார், படியில் வச்சார், படியெல்லாம் உடைக்காதீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வச்சானா அவன் காலிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான், உன்னை சபிக்கிறவர்களை நீ சபிக்காதடா, நான் முடிக்கிறேன்டான்றார். நீ ஏன் பண்றாரா சொல்ல மாட்டீங்களா? ஹே, இந்த கவனன்ட்ல நீ புரிந்து அதனுடைய உடன்படிக்கையின் ஆழத்தை புரிந்ததில் நடக்க தொடங்கினால் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் சொந்தமாய் மாறும். நீ எந்த காரியத்தை நினைத்தால் போலும் உன் நிரூபணங்களை கூட கர்த்தர் நிறைவேற்றுவார். இதயத்தில் கொண்டிருக்கிற சிந்தனைகள் நிறைவேற தொடங்கும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, இதய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். நீ எழுந்து பிரகாசிக்கும் மகத்துவத்தை உனக்கு தந்த உன்னை வாழ வச்சு அழகு பார்த்திருவாரு. சொல்ல மாட்டீங்களா? அழகாய் சொன்னான் தாவீது, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே ஏன் கொழுப்புல நடந்தாலும், அதுவரை நடத்தினார், இப்ப நான் நடக்கிறேன், நடந்தாலும் ஒரு பொல்லாப்புக்கும் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அதுக்கப்புறம் சொன்னார், அவர் என் சத்துருக்களுக்கு பின்னாடி, ஸ்கிரீனுக்கு பின்னாடி அப்படியே சொன்னார், என் சத்துருக்களுக்கு முன்பாக. சத்துருக்கள் சாவணும்னு ஜெபம் பண்ணாதீங்க. அவனை சாவட்டும், அவன் செத்தா உன் BMW யார் பார்க்கிறது? அவன் சத்தா நீங்க தமிழ்நாட்டில் வந்து கட்ட போற அந்த 3 மாடி வீடை யாருங்க பார்க்கிறது? ஏங்க ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க? நான் சொல்றேங்க, பைபிள் பிரகாரம் சொல்றேன், உங்க சத்துருக்கள் சாக ஜெபம் பண்ணாதீங்க. உங்க உயர்வை கண்டு வயிறறிஞ்சே செத்துறணும். ஏங்க ஒரு ஆமென் கேட்டேன். அழகாய் சொல்லுகிறார் தாவீது, அவரின் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நன்மையும் கிருபையும் 5 வருஷம் பஹ்ரைன்ல மட்டுமல்ல, நீ ஊருக்கு போனாலும் நன்மையும் கிருபையும் உன்னை விட்டு ஒரு நாளும் விலகாது. நீ கர்த்தருடைய வீட்டிலே, we are people of covenant. உடன்படிக்கை பிள்ளையை நீ தொட்டதெல்லாம் பொன்னா மாறிடும். இருதயத்தில் யோசிக்காதவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். இதுவரைக்கும் கர்த்தர் செய்ய போகிறார். ஒருவேளை நினைச்சிருந்தா நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிக அதிகமாய் கர்த்தர் செய்ய போகிறார். நான் சொல்றேங்க, இவைகளுக்கு பின்பு நீங்கள் காணப்போகிற மகத்துவங்கள் இதுவரைக்கும் கண்கள் காணல, காதுகள் கேட்கல, இருதயம் யோசிக்காத மகத்துவ மேன்மைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தரப்போகிறார். வியாபாரத்தின் வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். சரியான நபர்களை கர்த்தர் வழியில கொண்டு வந்து நிற்க வைக்க போகிறார். உனக்கு தீங்கு செய்யும் மனிதர்கள் வழியாய் வருவார்களே, ஆனால் உன்னை மாற்று பாதையில் கொண்டு போவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். என் நாமத்தை நீ அறிக்கை செய்கிறபடினால் உன்னை நான், இந்த வார்த்தைக்கு நீ ஆமென் சொல்ல, வாதை உன் கூடாரத்தை. இது யார் தெரியுமா எழுதினார்? மோசே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தவளை கொட்டானுங்க ஆர்மி வர மாதிரி வருது எகிப்தில். ஆமென். ஆனா எப்ரையன் வீட்டை கண்டால் அது ஓரம் ஒதுங்கி போகுது. ட்ரெயின் ட்ராக் மாறுற மாதிரி அது ட்ராக் மாறி போகுது. எப்ரையன் வீட்டுக்குள்ள போக மாட்டேங்குது, எகிப்தின் வீட்டுக்கு மட்டும்தான் போகுது. இந்த ரத்தம் உள்ள வீட்டில், இந்த உடன்படிக்கை உள்ள வீட்டில், இந்த மகத்துவம் உள்ள வீட்டில் எல்லாம் எனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3 முறை ஆங்கிலத்தில் சொல்வேன், நீங்க ஆமென் சொல்லுங்க. It will be well with you. It will be well with you. அம்மா, எல்லாம் உங்களுக்கு நலமாயிருக்கும். உங்கள் யுத்தங்களை நீங்கள் முடிப்பீர்கள். உங்கள் வழக்குகள் முடியும் நேரம் வந்தாச்சு. நீங்க எழுந்து சிந்தித்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய மகத்துவ நேரங்கள் வந்தாயிற்று. This is your, because you are a child of his covenant. Amen. Hallelujah. So நான் செழிப்பது என்னுடைய உழைப்பு, என் கஷ்டங்கள் மட்டுமல்ல, நான் உழைப்பது உடன்படிக்கை உரிமையினாலே. எதுமே உடன்படிக்கை இருக்கு. பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்ல, ஆபிரகாம் புள்ள அப்படின்னு சொல்லலை, சொல்ல மாட்டீங்க. முடிக்கணும், நான் போகிறேன் ஒரு இல்லையே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. யாருக்கு இந்த உடன்படிக்கைன்னு நான் நிறைய சொல்லணும், பட் make it sweeter so you understand. If I keep on teaching for a long time, maybe I will lose you somewhere. சில நேரத்தில் நான் ஷார்ட் பண்றது ஸ்வீட்டா இருக்கும். ஸ்வீட்டா இருந்தால் மறக்க மாட்டீங்க. ஆமென்.
நீங்கள் சொல்லுங்கள், யா நான் அடையார் ஆனந்த பவனில் அந்த ஸ்வீட் சாப்பிட்டேன், என்ன டேஸ்ட், 20 வருஷம் பின்னாடி அந்த டேஸ்ட் இருக்கணும். ஸோ ஐ கட் ஷார்ட் அ லிட்டில் பிட். ஆமென். ஆண்டவர் சொன்னார், நான் ஆணையிடுகிறேன். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஆணையிடுவேன். யார் மேலே ஆணையிடுவேன்னா எங்கள் அம்மா மேலே இடுவேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என்னென்னா எங்கள் அம்மா கடைசி வரையும் சாவே மாட்டான். அவள் செத்த போது நான் உடஞ்சே போயிட்டேன். ஆமென். ஸோ ஐ யூஸ் டு ஸ்வேர் ஆன் சம்படி பிக்கர் தேன் மீ. எபிரேய நிருபத்துக்கு இதே வரும்போது அவர் சொல்கிறாரு, நான் என் மேலேயே ஆணையிட்டுக்கிட்டேன். ஆமென். ஏன்னா என்னை காட்டிலும் உயர்ந்தவர் யாரும் இல்லை. இவர் சொல்கிறார், ஆபிரகாமே நான் உனக்கு என் மேலே ஆணையிடுகிறேன். ஏன்னா நான் வேற யார் மேலே ஆணையிட முடியும்? ஐ எம் த மோஸ்ட் ஹை காட். என்னில் உயர்ந்தவர் இருந்தால் அவர் மேலே ஆணையிட்டு இருப்பேன். யார் இல்லாதனால என் மேலே ஆணையிட்டு நான் உனக்கு சொல்கிறேன், உன் சந்ததி இந்த பூமியை சுதந்திரிப்பார்கள், சத்ரு வாசல்களை மிதித்து நடப்பார்கள். He made an oath என்று எபிரேய நிருபக்காரன் சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆச்சரியமான அன்பின் நிமித்தமாக அவர் நமக்கு அதை செய்து முடித்தார். நான் ஆபிரகாம் அல்ல, நான் ஆபிரகாமின் புள்ள ஐசக் அல்ல, நான் ஜேக்கப் அல்ல. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு உங்களுக்கு சொல்வதற்கு முன்பு என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு பாடல் உண்டு. இந்த தெள்ளுப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. டி மைனர் கொடுக்கும்போது நான் அந்த பாட்டை ஒரு அடி பாடுறேன். அந்த நேரம் காணிக்கை எடுக்கப்படும். கர்த்தருக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? ஐ எம் நாட் ரிச், பட் ஐ எம் எ வெரி ரிச் கிவர். ஆமென். நான் நினைச்சா ஃபுல் அக்கௌண்ட்டை காலி பண்ணி கொடுத்துட்டு அடுத்தது வீண்டு எழுந்து மேலே வந்து உட்கார்ற தைரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஒரு நிமிஷம் வலது கை நீங்க பர்சுக்குள்ள கை வைக்கிறது மாதிரி மேலே உயர்த்தும் போது, இந்த உடன்படிக்கை பத்தி நான் பேசும்போது, செல்வத்தை சம்பாதிக்கிற பலனை நான் உனக்கு தருவேன். Why am I giving this covenant to you? Why am I giving this power to attain wealth? ஏன் இந்த செல்வத்தை சம்பாதிக்கிற பலனை உங்களுக்கு தருகிறேன்? To establish my covenant I made with your forefathers Abraham. ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நிலைப்படுத்த நான் செல்வத்தை சம்பாதிக்கிற பலனை உங்களுக்கு தருகிறேன். இந்த வார்த்தை கேட்கிற சிலர் உள்ளத்தில் ஆமேன் சொல்லுங்க. இந்த நாளைக்கு பின்பு உன் செல்வத்தின் அளவுகள் பெருக தொடங்கும். நீ தொட்டதெல்லாம் பொன்னா மாறும். உங்கள் சொத்து சுதந்திரங்களின் அளவுகள் கர்த்தர் பெருகச் செய்வார். யாபேஸ் வருத்தத்தின் வறுமையின் ஆழத்தில் சொன்னான், கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், தீங்கு என் இருதயத்தை துக்கப்படுத்த கூடாது, உம்முடைய கரம் என் மேல் இருப்பதாக அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளி செய்தது போல இன்னைக்கு ராத்திரி இந்த சமூகத்தில் இருக்கிற உங்கள் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அடுத்த 12 மாதம் 12 அற்புதங்களால் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் செழிக்கச் செய்வார். ஆயத்தப்படுங்கள், வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். இந்த நேரம் கொடுங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பார். இந்த தெல்ல பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்ல பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில, தன்னால கண்ணு கலங்குது, கர்த்தாவே உண்மை நினைக்கிறேன். இந்த தெல்ல பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்ல பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. கருவிலனாதையான தெருவினில் நான் கிடந்தேன், கருவிலனாதையான தெருவினில் நான் கிடந்தேன். அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன்.
அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறவேன். தென்ன பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீர், என நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. தென்ன பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்கள் அன்பை நினைக்கையில, தன்னால கண்ணு கலங்குது கத்தாவே உண்மை உங்கள் பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என நல்லவனாக்கி எல்லையில் வைத்து. கை தட்டு பண்ணுங்க. 1 2 3 4. தெருவினில் நான் கிடந்தேன், கருவினில் நாதையான தெருவினில் நான் கிடந்தேன். அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறவேன். தென்று பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீர், என நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. ஆமென். இந்தியாவாக இருந்தால் இன்னைக்கு 10 மணிக்கு தான் முடிச்சிருப்பேன். நீங்கள் இவ்வளோ உற்சாகமாக இருக்கீங்க பாருங்கள், நான் எப்படி முடிக்க முடியும்? ஆமென். ஐ க்ளோஸ். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். ஹி மேட் அ கவனன்ட் வித் ஏப்ரஹாம். இப்போது அவர் சொன்னார், யுவர் சீட், உன் சந்ததிகள் இதெல்லாம் சுதந்திரிக்கும் அப்படின்ட்டார். யார் இந்த சந்ததிகள் என்று மட்டும் உங்களுக்கு வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் கால்வரியில் கிறிஸ்து மரித்து இரத்தம் சிந்தி எல்லாம் முடிந்ததென்று சொல்லி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார். 40 நாட்கள் பூமியில் சஞ்சரித்து எடுத்துக் கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். சீக்கிரம் ஒரு நாள் எழுந்து நிற்பார். அதெல்லாம் ரொம்ப ஆழமானது, இப்போ சொல்ல நேரம். ஏன் உட்கார்றார், ஏன் எழும்புறார்? அவர் என்னைக்கு எழும்புறாரோ அன்னைக்கு நம்ம இங்கே இருக்க மாட்டோம், நம்மளே எடுத்துக்கொள்ளப்படுவோம். ரகசிய வருகை. அதுக்கப்புறம் 7 வருஷம் நமக்கு பரலோகம் பிக்னிக். ஆமென். நிறைய பேர் நினைக்கிறேன் அங்கேயே போயிட்டு தாடி வளர்த்துட்டு தொங்கிட்டு இருக்கலான்னு. இல்லை, வெளிப்படுத்தலின் படி 7 வருஷம் அங்கே இருப்போம். இங்கே அந்தி கிறிஸ்து ஆட்சி நடைபெறும். ஆமென். அந்தி கிறிஸ்துவ பற்றி டீச் பண்ணுங்க. என் சர்ச்சில் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கும் டீச் பண்ணணும்னு ஆசை. அவன் வரும்போது நான் இங்கே இருக்க மாட்டேன். இப்போ அவனை பற்றி எனக்கு என்ன கவலை? ஏன் தான் அவனை பற்றியே சிலர் பேசிட்டு இருக்காங்களோ எனக்கு தெரியல. அவன் சொல்ல மாட்டேங்கலாம். அவன் வருவான், வர்றான்னு சொல்லியிருக்கான். அந்தி கிறிஸ்து வருவான், நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இப்போ அந்த பண்டாரத்தை பற்றி நம்ம ஏன் படிக்கணும்? அதுக்காக 7 வருஷம் பரலோகத்தில் இருந்த பின்னாடி நீங்களும் நானும் மீண்டும் கிறிஸ்துவுடனே கூட மேகங்களுக்கு நடுவே ஒலிவ மலையில் இயேசுவின் பாதங்கள் நிற்க சபை பூமி இறங்கி வரும். அன்னைக்கு நீங்க நிறைய பேர் பஹ்ரைனை ஆளுவீர்கள். நீங்க சிலர்லாம் சிலதுக்கு ஆமீனே சொல்ல மாட்டீங்க. நான் பொய் சொல்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. இன்னொரு மாதிரி சொல்றேன், நீங்கள் பஹ்ரைனை ஆளுவீர்கள். நான் உங்க ஊருக்கு வரலங்க, நான் ஆவடியிலே இருந்துக்கிறேங்க. இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் அன்னைக்கு இருக்க மாட்டாங்க. அவங்களெல்லாம் உட்கார வச்சு நல்ல வெள்ளை வேட்டி சொக்கா போட்டிருப்பாங்க. ஆனா ஆளுகையை நான் கற்றுக் கொடுப்பேன். பைபிள் அப்படிதான் சொல்லியிருக்குன்னா ஒரு ஆமீன் சொல்லிடுங்க பார்க்கலாம். இந்த உடன்படிக்கை யாருக்கு இன்னைக்கு சொந்தம்? வருகைக்கு இந்த பக்கம், பரலோகத்துக்கு இந்த பக்கம். இந்த மகத்துவம் பூத்த செல்வத்தை சம்பாதிக்கிற பலன், சத்ருக்களின் நகரவாசலை உன் சந்ததிகள் மிதிப்பார்கள் என்று சொன்ன இந்த வாக்கு தத்தம் இன்றைக்கு யாருக்கு சொந்தம்? இது ஆபிரகாமுக்கா, ஈசாக்குக்கா, யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் 430 வருஷம் எகிப்தில் அடிவாங்கி வெளியே வந்து செங்கடல் வழியாய் வந்து கானானை சுதந்திரிக்காமல் சிலர் மட்டும் பிரவேசித்த இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் சொந்தமா? இது யாருக்கு சொந்தம் என்று சொல்வதற்கும் இப்படி சொல்ல விரும்புகிறேன். அவர் இந்த பூமியில் யாருக்காக தெரியுமா வந்தார்? இயேசுநாதர் பிதாவாகி தேவன் ஒரே பேரான குமாரன் எதற்கு தெரியுமா வந்தார்? தன்னுடைய சொந்த ஜனத்திற்காய் வந்தார். ஆமென்.
புரிஞ்சுக்கொள்ள இப்படி சொல்றேன், இவளை கட்டணும்னு அவர் வந்தாரு, அவ கட்டிக்கல, நம்மளை கட்டிக்கிட்டாரு. ஏங்க நான் நல்லா தானே சொன்னேன். நான் இன்னொரு புரியல உங்களுக்கு, இன்னொரு சொல்றேங்க, இதுதான் என் ஜனம், இவங்களை தான் எனக்கு வேணும்னு அவங்களுக்காக வந்தார். நல்ல வேலை அவனுங்க ஏத்துக்கல, ஏத்துனா நம்ம இங்க நீங்க இருந்திருக்க மாட்டோம். ஆமென். அவங்க ஏத்துக்கல, நான் கட்டிக்க சொன்னாரு, கட்டிக்கலன்றார், நம்மளை கட்டிக்கிட்டார். நீங்கள் நானும் மனவாட்டி ஆயிட்டோம். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஆமென். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26, 27, 28, 26 of Galatians 3, and I close with few words. Amen. Thank you. Who are the heirs of this promise? கலாத்தியர் 3:26. யாரா எடுத்தா கூட படிக்கலாம். ஹalleluya. நீ ஆமென். போதும். எல்லாரும் வலது கை மேல உயர்த்துவீங்களா? நீங்களா ரட்சிக்கப்பட்டீங்களா? ஏங்க சந்தேகமா சொல்றீங்க? அந்த நக்கல் இருக்கணும், ரட்சிக்கப்பட்டோன்ற ஒரு சந்தோஷம் இருக்கணும். இன்னொரு வாட்டி கேட்கிறேன், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்க? மீண்டும் பிறந்துட்டீங்களா? உங்களை பார்த்து நான் தீர்ப்பு சொல்ல போறேன். நீங்கள் எல்லாரும் விசுவாசத்தினால், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் என் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். I proved you from the Bible. ஆமென். சொல்ல மாட்டேன். நீங்கள் எல்லாம் யாரா இருக்கீர்கள்? பிள்ளைகள். அடுத்த வசனம் 27. For as many of you as have been baptized into Christ have put on Christ. யாரெல்லாம் ஞானஸ்நானத்தில் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களோ நீங்களெல்லாம் கிறிஸ்துவை போட்டிருக்கிறீர்கள். ஆமென். உங்களுக்கு இப்படி சொல்ல போறேன், ஞானஸ்நானம் எடுக்காம யாரா இருந்தா நீயே 10 பக்கெட் ஊத்தி போய் எடுத்துட்டு சீக்கிரம். ஏன்னா இந்த வசனம் அவ்வளவு வல்லமை மிக்கது. அதுக்குன்னு பண்ணிராத, பாஸ்டர் இருக்கிறார். ஆமென். I'm just saying the urgency of baptism. ஆமென். அவ்வளவு வேகம். அடுத்த வசனம். There is neither Jew nor Greek. There is neither bond nor free. There is neither male nor female, for you are all one in Christ Jesus. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். 29. And if, இப்ப எல்லாம் சொல்லிட்டே வந்த பேப்டிசம் வரைக்கும் சொல்லிட்டேன். If you be Christ, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார். ரட்சிக்கப்பட்டவங்களா சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ அந்த 3 மிருகத்தை வெட்டிட்டு ஆண்டவர் நடந்தார் பாத்தீங்களா? யாருக்கு தெரியுமா நடந்தாரு? பக்கத்துல தட்டி சொல்லு, எனக்காகன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காக? இந்த மாளிகை, வசந்த மாளிகை, நான் அதை சொல்லல, ஆமென் சொல்லுவாங்க. யாருக்காக? கிறிஸ்துவினுடையவர்கள் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராயிருக்கிறீர்கள். வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரருமாயிருக்கிறீர்கள். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? எனக்கு ஒரு வெள்ளக்கார நண்பர், அவர் துபாய்க்கு எங்க கூட நிறைய நாள் வந்து ஊழியம் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் கூட அவருடைய நண்பர் ஒருத்தர் வருவார். அவருக்கு எனக்கு நிறைய சண்டை வரும் பைபிளில். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த வாக்குத்தத்தம்லாம் நமக்கு இல்லை, இதெல்லாம் யூதனுக்கு மட்டும்தான் சொந்தம், அவனை தான் நம்ம நேசிக்கணும், அவனுக்கு தான் காணிக்க கொடுக்கணும்னு என்கிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ணுவார் பைபிளில். நான் இந்த ஒரு வசனத்தை வச்சு அந்த ஆள்கிட்ட ஆர்கியூ பண்ணுவேன். என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ அவனுக்கு யூதன் என்றும் இல்லை. ஆமென். இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லட்டுமா? யூத இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்னா அந்த வாக்குத்தத்தம் அவனுக்கு சொந்தமாகவே வா. ஆமென். அவனுக்கு ஒரு பங்கு கொடுக்கிறார். எந்த பங்கு? ஆபிரகாமே உனக்கு சந்ததி 2 விதத்தில் சொன்னார். ஒன்று கடல் திரை மணலை போல, அது இன்னைக்கு இருக்கிற யூதர்கள் பக்கத்தில், உங்க ஊர் பக்கத்தில். ஆமென். ஆனா உங்களை மென்னையும் ஆகாயத்து நட்சத்திரங்களை போல. We are the superstars. இந்த வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகள். நான் சொல்றேன், யூதன் கூட அல்ல, நம்ம தான் சுதந்திரவாளி. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் சத்ருவின் நகரவாசல்களை மிதித்து நடப்பார்கள் என்ற மகத்துவம் பூத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவுகளுக்கு சுதந்திரவாளிகள் யூதன் அல்ல, கிரேக்கன் அல்ல. 2 விதத்தில் சொன்ன. ஒன், இட் இஸ் நெய்தர் ஜூ நார் கிரீக். அதுக்கப்புறம் சொன்னாரு, நெய்தர் ஸ்லேவ் நார் ஃப்ரீ. நீ அடிமை என்றும் இல்லை, சுயாதீன். அந்த வார்த்தைக்கு ஒரே வார்த்தையில சொல்றேன், நோ சோஷியல் கண்டிஷன். என்ன நல்லா பாருங்க, நீ எந்த குடும்பத்துல எப்படி பிறந்து எனக்கு தெரியாது, ரட்சிக்கப்பட்டுட்டியா, நீ சோஷியல் ஸ்டேட்டஸ கர்த்தர் கேட்க மாட்டார், உன்னை வாழ வச்சு அழகு பார்த்துருவார். ஆமென் தானேங்க கேட்கிறேன் நான். அதுக்கப்புறம் சொன்னார், ஆண் என்றும் இல்லை, ஜெண்டர் கூட உங்களை செப்பரேட் பண்ண முடியாது.
யூ ஆர் ஆல். இவ்வளோ நேரம் சந்ததி சந்ததி அப்படின்னு ஆப்ரஹாம், ஐசக், ஜேக்கப், இங்கே இருக்கிற மேரியும் கண்ணம்மாவும் கேட்கலாம். எனக்கு எங்க பாஸ்டர்லாம் ஆண்களே தான் சொல்றாங்க, ஆண் என்றும் இல்லை. யூ ஆர் ஆல்சோ an inheritor of the promise. பெண்களே, நீங்களும் எழுந்து சுதந்திரிப்பீர்கள். ஜாய்ஸ் மயர் மட்டுமல்ல, நீங்களும் தான் எழுந்து மகத்துவம் பூத்த உடன்படிக்கையினுடைய அனுகிரகங்களை சுதந்திரிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாய் இந்த தலைமுறையில் கிறிஸ்துவனுடைய கல்வாரி நிமித்தம் we are the true heirs, not even the Jews. அப்போ பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? இந்த உடன்படிக்கை கர்த்தர் செய்திருப்பாரேயானால் நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, மீட்கப்பட்ட நீங்க வேற வழியே இல்லை, நீங்க நல்லா இருப்பீங்க. நான் சொல்றதுக்கெல்லாம் எல்லாமேன்னு சொல்வீங்களா? நிறைய சொத்துகள் கர்த்தர் தருவார். உங்கள் அடிக்கடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் சந்திப்பேன். இந்தியாவில் சொன்னேன். ஆமென். நிறைய கார்களை கர்த்தர் தருவார். சிலர்லாம் என்ன தெரியுமா நினைக்கிறேன்? அதெல்லாம் சும்மா பாஸ்டர். உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற அவர் தரித்திரரானார். He became poor and he died upon the cross to seal it and to finish the covenant that his forefather Abraham established. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என் வாயின் சத்தத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், வேற வழியே இல்லை, நீங்க நல்லா இருப்பீங்க. ஒரு நாள் ஆண்டவர் பாலாக் என்ற ராஜா பீலியாம் என்ற ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு மலை மேலே ஏறி இஸ்ரவேலை சபிடான்றார். ஆமென். இவர் பணம் நிறைய வாங்கிட்டார், லஞ்சம் வாங்கிட்டு மலை மேலே ஏறி சபிக்க போறான். சபிக்க போனவன் அங்க போய் நின்றுட்டு என்னென்னமோ பண்றான். எங்க ஊர்ல தான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேங்க, நான் சொல்ல விரும்பல. ஆமென். என்னென்னமோ பண்றான், ஆனா ஒண்ணுமே வேகலை. ஏன் அப்படின்னு அவனே சொல்றான். என்ன சொல்றான்னா, இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலின் மீறுதல்களை காணாமல் இருக்கிறார். இவனுங்களாம் ரொம்ப நல்லவனுங்க இல்லை, அவனின் குற்றங்கள் இருக்கிறது. ஆனா உடன்படிக்கை தேவன் சொல்றார், இனி என்ன பண்ணாலும் நான் மாற மாட்டேன்டா அப்படின்ற. நீ சபிக்கிற அதெல்லாம் பண்ணிக்கோ, ஆனா என் பிள்ளைங்களை நான் விட்டு கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் சொல்றார், இஸ்ரவேலின் தேவன் ஆசீர்வதித்த தன் ஜனத்தின் ஆசீர்வாதத்தை என்னால் திருப்ப கூடாது. இங்கிலீஷ்ல, the God of Israel has blessed Israel and the blessing is irreversible. அதுக்கு ரிவர்ஸ் கியரே கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டேங்க. என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்றார்? நான் செஞ்ச உடன்படிக்கை தான். இனி எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னிலிருந்து சீக்கிரம் வருவார்னு நம்புறேன். எனக்கு என்ன தெரியுமா ஆசை? நான் உயிரோடு இருக்கும்போது இயேசு வரணும். நான் 120வது ஐயா பிறந்த நாளுக்கு பஹ்ரைன் வருவேன். அது வரைக்கும் எங்களுக்கு ஆயுசை தந்து மரணத்தை சந்திக்காம வருகை சந்திக்கிற தலைமுறையா இருக்கும்னா கரங்களை தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? I don't want to see death, I want to see Jesus. Hey, hallelujah. முடிக்கவே நான் ஆசைப்படுகிறேன். எனக்காக ஒன்றை நீங்க செய்யணும். உங்க பேரை எங்கேயாவது எழுதணும். இன்னைக்கு வீட்டுக்கு போய் எங்கேயோ பேரை எழுதிட்டு உங்க வயதை எழுதணும். உங்க வயதை எழுதிட்டு பிளஸ் 24 இயர்ஸ் ஆட் பண்ணும். ஏன் 24 என்னை ஆட் பண்ண சொல்றீங்கன்னா, ஆபிரஹாமுக்கு ஆண்டவர் 75ல் வாக்குத்தத்தம் கொடுத்தார், 99ல் குழந்தை பிறந்துச்சு. ஆமீன். ஸோ சம்திங் அபவுட் 24 இயர்ஸ். எனக்கு இப்போ 51 வயது. நான் 24 சேர்க்கிறேன். 24 சேர்த்தா எனக்கு 75 வயது. நான் சாகர வயசு சொல்லலை. உங்களை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல நினைக்கிறேன். உங்களை எவனாவது அடக்கம் பண்ணான்னு கடப்பாறையோடு கல்லறையில் உட்காந்து அவன் ரொம்ப வருஷம் அங்கே உட்காந்துருப்பான். நீங்க அங்க போற ஐடியாவில் இல்லை. கர்த்தரோடு விட மாட்டார். மரணத்தை நான் கேன்சல் பண்றேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீடித்த ஆயுசால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவாராக. Let me just speak the word and close it. வார்த்தை தான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அதுக்கப்புறம் நேரில் முடிக்கவே ஆசைப்படுகிறேன். ஸோ உங்க பேர் எழுதணும், உங்க ஏஜ் எழுதிட்டு 24 ஆட் பண்ணுங்க. நீங்க 30 வயசா இருந்தா ஆமென் 54. என்ன பாஸ்டர் 54 24 வருஷம்? இல்ல 24 வருஷம் 2.5 வருஷம் மாதிரி ஓடுது இப்பெல்லாம். நான் பிறந்து எல்கேஜியில் போய் நல்ல பசி, எங்கள் அப்பா ராத்திரிலாம் கன்வென்ஷன் நடத்தி நைட்டு சாப்பாடு கிடைக்கல எனக்கு. அடுத்த நாள் திங்கட்கிழமை ஸ்கூலுக்கு போகிறேன், பசி கொள்ளுது. பக்கத்தில் இருந்த பொண்ணு பாத்ரூம் போகிற நேரத்தில் அவள் உப்புமா சாப்பிட்டேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுக்குள்ள 51 வயசாகி பஹ்ரைன்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். 24 இயர்ஸ் கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி போயிடும்.
நான் சொல்றதை கவனமாக கேளுங்க. ஆனா இன்னிலிருந்து 24 வருஷம் பின்னாடி நீ எந்த உயரத்தில் இருப்ப, எவ்வளவு அசெட்ஸ் இருக்கும், எந்த மகத்துவ விசுவாசியா இருப்ப என்பதை இன்னைக்கு ராத்திரி நீ கனவு காணணும். பைபிள் சொல்லியது 92ஆம் சங்கீதத்தில், முதிர் வயதிலும் நீ கனி கொடுப்பாய். You will bring forth fruit even in retirement. இப்படி சொல்ல, நீங்க எல்லாரும் முடிக்கும் போது வயதான காலத்துல நல்லா இருக்கணும். ஐயாவின் 120 எனக்கு என்ன வயசு தெரியாது, நான் கிராஸ் பேண்ட் எல்லாம் போட்டு வெள்ள முடி இருக்கோ இல்லையோ ஏதோ ஒன்று இருக்கும். I would come back. I want to live long. I want to live happy. And I want to live prosperous. And I want to be blessed. ஒரு கவுந்து உயில்ற கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழ விரும்பல. சந்தோஷம் பூத்த கிறிஸ்தவ வாழ்க்கை, என் விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவருமா இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி என் ஓட்டத்தை ஜெயமாக ஓடி மகத்துவ உயரங்களை முடிக்கவே நான் ஆசைப்படுகிறேன். ஆகையால் சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்டவர்கள் உலக பிராகாரங்களில் செழிப்பார்கள். இன்னைக்கு நீங்க வந்ததுனால, நாளைக்கு நீங்க வரப்போவதனால, திங்கட்கிழமை வரைக்கும் நீங்க வருவதனால, இந்த பஹ்ரைனின் சிருஷ்டி உலகத்தில் செல்வத்தை சம்பாதிக்கிற நிறைவுகளை கர்த்தர் தருவார். நீங்கள் பூத்து குலுங்குவீர்கள், நீங்கள் செழித்து ஓங்குவீர்கள், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் நீர்க்காலின் ஓரத்தில் நடப்பட்ட விருட்சத்தை போல காலங்களில் கனி கொடுத்து இலை உதராத மரத்தை போல நீங்கள் செழித்து ஓங்குவீர்கள். நீங்கள் நலமாயிருப்பீர்கள். உங்கள் வழிகளை கர்த்தர் வாய்க்கை செய்வார். எடுத்த காரியம் ஜெயமாக மாறும். யுத்தங்களை கர்த்தர் முடிக்கிற சமயம் இது. இது உங்களை குறித்து கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்பு நிர்ணயித்த நிர்ணயங்கள் நிறைவேறுகின்ற மகத்துவ காலம் இது. கரங்களை தலைக்கு மேல தட்டி 3 முறை ஆமென் என்று சொல்வீர்களாக. ஹல்லேலூயா. நீங்க ஒரு நிமிடம் எழுந்து நிப்பீங்கன்னா நான் ஜெபித்த ஐயா கையில கொடுக்கிறேன். எனக்கு தெல்லுப்பூச்சி திருப்பி கொடுப்பீங்களா? அதே கார்டு, அதே ஸ்கேல். ஹல்லேலூயா. Thank you Lord. இந்த தெல்லுப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என நல்லவனாக்கி நல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லுப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என நல்லவனாக்கி நல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உடன் அன்பை நினைக்கையில தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்கிறேன். இந்த பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என நல்லவனாக்கி நல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என நல்லவனாக்கி நல்லையில் வைத்துக் கொண்டீரே. கரங்களை மேல உயர்த்துங்க. Let me pray for you. சிரசை மேல உயர்த்துங்க. கண்ணீர் எடுத்து பாருங்க. You are not going to live an ordinary life. இங்க வந்த எல்லாரையும் பார்த்து ஒரு சாதாரண வாழ்க்கை நீங்க வாழ மாட்டீங்க. மகத்துவம் தான் உங்க முடிவு. Greatness is your end. உங்கள் முடிவை நான் துவக்கத்திலே கண்டிட்டேன். நான் தேவன், என்னை போல் ஒருவர் இல்லை என்று தானே சொல்லிவிட்டு சொன்னார். உங்கள் முடிவை துவக்கத்திலே அறிந்திருக்கிறேன். I am going to bless you. I am going to multiply you. உன் எல்லைகளை நான் பெரிதாக்க போகிறேன். இந்த திருச்சபையை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உங்கள் இருதயத்தை நான் கண்டிருக்கிறேன். தந்தையின் இருதயம் போல் செய்யும் ஊழியத்தின் மகத்துவ எல்லைகளை பெரிதாக்குவேன். It is not over. இது முடிகிற நேரம் அல்ல, இது தொடங்குகிற நேரம். அடுத்தளவை நான் கட்டவிழ்க்க போகிறேன். இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிற சில குடும்பங்களில் கடந்த 20 வருஷம் நடக்காத காரியங்கள் எல்லாம் அடுத்த 20 நாளில் கர்த்தர் செய்து முடிப்பார். தேவனுடைய உடன்படிக்கையின் வல்லமை எழுந்தருளி வருகிறது. மகத்துவ வாசல்களை திறப்பதை நான் காணுகிறேன். வழியே இல்லாத இடத்தில் வழியை திறந்து ஆசீர்வதிக்கிற மகத்துவம் உள்ள தெய்வம் உன்னை தூக்கி எடுத்து கண்மலையின் வெடிப்பில் வைத்து தன் கரத்தால் உன்னை மூடி மகத்துவ வெற்றியில் உன்னை வாழ வைப்பார். டேடி, நன்றி சொல்லுகிறோம். We feel the awesome presence of God. ஒரு நிமிடம் 2 கரங்களை உயர்த்தி எனக்கு டி மேஜர் கொடுத்துருங்க. I think it's D major. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா?
நீரில்லாத நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. என் உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் மகிழ்வே நீயாவாய். நீங்க இல்லாத நாளெல்லாம் வீடாகுமா. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீங்க இல்லாத நீர் இல்லாத வாழ்வாகுமா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டுடைய உடன்படிக்கையை குறித்து நாம் இந்த நாளில் சிந்தித்தோம். நாம் எப்படிப்பட்டவர்கள், யாருடைய பிள்ளைகள், நம்முடைய எதிர்காலம் என்ன என்பதை நாம் இந்த நாளில் நிச்சயமாக அறிந்து கொண்டிருக்கோம். விசுவாசத்துக்கு நல்ல விஷயங்களை பார்க்கலாம். நாம் ஜெபத்துக்கு முன்பாக நாளை மற்ற நாள் திங்கட்கிழமை வரை நமக்கு கூட்டங்கள் இதே காம்பவுண்டில் உண்டு. நாளையும் திங்கக்கிழமையும் லோயர் ரூமில் வைத்து நமக்கு சரியாக 7:30 மணிக்கு கூட்டங்கள் ஆரம்பிக்கப்படும். தயவுசெய்து குடும்பத்தோடு வாங்க, நண்பர்களை அழைத்து பாருங்கள், நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் இதே இடத்துல 7:30 மணிக்கு நமக்கு ஆராதனை உண்டு. அதனால் ஆராதனைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், அட்டன் பண்ணுங்கள். ஜெபித்து மாத்திரமில்லை, நீங்கள் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்படியாக நீங்கள் ஜெபத்தோடு பங்கு கொள்ள முடியும். உங்களை அன்போடு அழைக்கிறேன். சோதரம் இன்னைக்கு டீ கொடுக்குறாங்க. நாளைக்கு நமக்கு சாப்பாடு பார்சல் கொடுப்பாங்க. அதனால் தயவுசெய்து இரவு ஆகாரத்தை பற்றி நீங்கள் கவலைப்படும். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, அது நீங்கள் போகும்போது பெற்றுக்கொள்ள முடியும். உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒரு அடியை பார்த்து நம்ம வழக்கமாக ஒரு பாடலை பாடுவோம். அருமையான பாஸ்டர் அவர்கள் நமக்காக பாடலை நிறைய பாட்டாங்க. இன்னும் பாடாதான்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது பாடாமல் எனக்கு இந்த ஆராதனையை முடிக்க முடியாது. அதான் ப்ராப்ளம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யெகோவா ஷாலோம். அல்லேலூயா. யெகோவா நிசியே. அல்லேலூயா. யெகோவா ஈரே. அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே. அல்லேலூயா. பாடலை நான் பாடி நான் அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து உள்ள அந்த இடத்துக்கு கடந்து போகிறது உதவி செய்வாராக. பாடும் Yehova Shalom, Alleluia. Yehova Nissi, Alleluia. Yehova Shalom, Alleluia. Yehova Nissi, Alleluia. Yehova Ire, Alleluia. பரிசுத்த பிதாவே, Alleluia. Yehova Ire, Alleluia. பரிசுத்த பிதாவே, அல்லேலூயா. 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 சாரோனின் ரோஜாவே, அல்லேலூயா. நீலி புஷ்பமே, அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, அல்லேலூயா. நீலி புஷ்பமே, அல்லேலூயா. அழகில் சிறந்தவரே, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, அல்லேலூயா. அழகில் சிறந்தவரே, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, அல்லேலூயா. 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 தலைகளை தாழ்த்தி ஆண்டு சந்தத்தில் படித்து கடந்து போவோம். நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தகப்பனே, வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளவர், எங்களுக்காக நீ உடன்படிக்கையை வைத்திருக்கிறீர்.
ஆண்டவரே, புதிய உடன்படிக்கையின் தகப்பனை நாங்கள் எங்களுடைய சொந்த தகப்பனாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எங்களுக்கென்று, எங்கள் சந்ததிக்கென்று நீ ஆசீர்வாதங்களை நீ வைத்து வைத்திருக்கிற ஆண்டவரே, நாங்கள் அதை சுதந்திரித்து நித்தமும் முது பிள்ளைகளாக வாழ, அந்த நித்திய ராஜ்யத்துக்கு பிள்ளைகளாக மாறி போக, முதலாளியில் நாங்கள் காணப்படும்படி ஆக எங்களை அப்படியே நாங்கள் தாழ்த்தி சம்பளத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, ஆமாக்கு நன்றி. நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. இன்னும் வர நாட்களில் நீங்களோடு இடைபெறுவதற்காக நமக்கு சோதரம். எங்கள் மத்தியில் அழைத்து வந்த பாஸ்டர் கௌஷிக்காக, பாஸ்டர் தாமஸ் பிரான்சிஸ்காக நமக்கு சோதரம். வந்த எல்லா பிள்ளைகளுக்கும் நமக்கு நன்றி ஐயா. சமூகத்தில் கூடி வருவது எத்தனை மேலான ஒரு கிருபை ராஜா, எத்தனை மேலான ஒரு ஸ்லாக்கியம் ராஜா. எங்களையும் நிரட்சித்தீரே. ஓ ஹல்லேலூயா, நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து மீது கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை இந்த இடத்துலேருந்து ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க. நாளை அப்பாவுக்கு சுத்தமான மறுபடியும் இந்த இடத்துல கடந்து வந்து நம்மை ஆராதிக்கவும், நாமத்தை மயப்படுத்தவும், ஒரு வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்வீராக. கிருபை தாங்குவதாக இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் உள்ளவருடைய நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவசியம் சால ஒரு மறவாது. அவர் நக்கரங்களெல்லாம் மன்னித்து நோய்களுக்கும் பிராண நிலவிக்கை விலக்கி மீட்டு இந்த கிருபையினால இறக்கங்களால் முடி சவுட்டி நன்மையாக வாயை திருப்தி ஆக்கிறார். கழுகு சமானமான திருவாழ்வு போகிறார். ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தை செய்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் கிருபையும் ஆசீர்வாதமும் நம்ம எல்லாரோடும் கேட்ட வசனத்தோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்று முதல் கர்த்தர் மட்டும் இருப்பதாக. ஆமென். நேசரே உந்தே ஆலம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி ஆவமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆவமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தம் அடைக்கலமே அதிசயமே ஆராதனையே ஆராதனையே அடைக்கலமே அதிசயமே ஆராதனையே சிரிச்ச முகத்தோடு பக்கத்தில் உங்களை பார்த்து பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர் சொல்லி நாங்கள் ஒவ்வொரு வாழ்த்தி சந்தோஷமாக கடந்து செல்லுங்க. உங்களுக்காக ஸ்நாக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பெற்றுக்கொண்டு கடந்து செல்லுங்க. நாளைக்கு வாங்க. இன்னைக்கு வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட். ஒரு அறிவிப்பு, இந்த 4 நாட்கள் ப்ரோக்ராமும் நமக்கு ஆன்லைனில் லைவாக நம்ம ஆன்லைனில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். தவிர்க்க முடியாத காரணங்களால் யாராவது கட்டாயம் உங்களை என்கரேஜ் பண்ணுறோம், வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு. யாராவது வர முடியலன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பி கொடுக்குறோம், நீங்கள் தயவுசெய்து பார்க்கலாம். இதில் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்குது. ஒருவேளை இன்னைக்கு போயிட்டு பாஸ்டர் மெசேஜ் திருப்பி பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லிங்க்ல நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு தாராளமாக அதை இன்னைக்கு நைட்டும் பார்க்கலாம். 4 நாட்களும் அதை லைவ்ல நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். யாராவது வேலை நிமித்தமாக ஆஃபீஸில் இருந்துட்டோ இந்த உடல்நிலையின் காரணமாக வர முடியலைனாலும் இந்த வாய்ப்பை செக் ஒரு சிரமத்தோட நாங்கள் எல்லா நாட்களும் உணவு கொடுக்கறதுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதனால நீங்கள் நைட்டு டின்னருக்கு கஷ்டப்படாமல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7:30 மணிக்கு கரெக்டாக வந்துருக்கு.